ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெயராம். வால்மீகி ராமாயணம். மகரிஷி வால்மீகியோடைய ஆசிரமத்துக்கு நாரதர் வர்றாரு. அப்போது வால்மீகி மகரிஷி நாரதரை பார்த்து நிறைய கேள்விகளை கேட்குறாரு. இந்த உலகத்திலேயே சிறந்த அரசன் யார், மக்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிறவர் யார், நீதி தவறாதவர் யார், எந்த விதத்துலேயுமே ஒரு குறை கண்டுபிடிக்க முடியாதவர் யார், இறை அம்சத்தோடு இருக்கிறவர் யார், இப்படி நிறைய கேள்விகளை வால்மீகி மகரிஷி நாரதர் முனிகிட்ட கேட்குறாரு. அதுக்கு நாரதர் சொல்கிறாரு, இக்ஷ்வாகு குலத்தில் வந்த தசரத மகாராஜாவுடைய மகன் ஸ்ரீராமர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வால்மீகியினுடைய சிஷ்யர் பரத்வாஜர், இவங்க 2 பேரும் தமசா ஆற்றில் நித்தியானுசந்தானம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அங்கே மரத்தில் 2 கிரௌஞ்ச பட்சிகளை பார்த்துட்ருக்காங்க. ஒரு வேடன் வில்ல போட்டு ஆண் பட்சியை கொன்றான். அது துடிச்சு விழுகுது கீழே. அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பெண் பட்சி அழுகுது. இவருக்கு கோபம் வந்துடுது வால்மீகிக்கு. அப்போ அந்த வேடனை சாபம் போடுறாரு. சாபம் கொடுத்த உடனே யோசிக்கிறார், தான் ஒரு முனிவராக இருந்து அடக்க முடியாமல் ஒரு ஆத்திரத்துக்கு உட்பட்டுட்டோம், இப்படி சாபம் கொடுக்குறோமே அப்படின்னு யோசிக்கிறாரு. சிறிது நேரத்தில் பிரம்மா வர்றாரு. கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது பிரம்மா கிட்ட ரொம்ப மனசு சங்கடப்படுறாரு வால்மீகி, இப்படி சாபம் கொடுத்தாச்சே அப்படின்ட்டு. அப்போ பிரம்மா சொல்கிறாரு, நீ கொடுத்த அந்த சாபமானது ஒரு ஸ்லோக வடிவத்தில் தான் அமைஞ்சிருக்குது. ராமருடைய கதையை எழுதுறதுக்கான அடிக்கோல் தான் இந்த ஸ்லோகமாக இருக்குது. ராமாயணம்னு எழுத ஆரம்பி, அதாவது ராமாயணத்தை வால்மீகி எழுதுனனால தான் வால்மீகி ராமாயணம்னு சொல்கிறது. ராமாயணம் வால்மீகி மகரிஷியும் போய் நல்ல சித்த சுத்தியோட தியானம் செய்யறாரு பகவானை நோக்கி. தன்னுடைய ஞான திருஷ்டியினால் எல்லாமே ராமர் பற்றி முழு விவரங்கள், அவருடைய வாழ்க்கையில் நடந்தது அத்தனையும் அவருக்கு தெரியுது, நடக்க போகிறதும் தெரியுது. எல்லாமே கிட்டத்தட்ட அவர் ஒரு 24,000 ஸ்லோகங்கள் எழுதுறாரு. நம்மளுக்கு 24,000 ஸ்லோகங்கள் இங்கே சொல்கிறோம். பல கல்பங்களில் நடந்த எல்லாம் ராமாயணம், எல்லாம் ராமாயண ஸ்லோகம். அதை பிரம்மா இப்போவும் படிச்சுட்டே இருக்காரு அப்படின்னும் சொல்லுவாங்க. வால்மீகி மகரிஷியினுடைய ஆசிரமத்தில் தான் உருவாகுது. அவருக்கு எழுதுறதுக்கு உறுதுணையாக வந்ததே விநாயகர் தான். அவர் கொம்பால் எழுதினார் இந்த வால்மீகி ராமாயணத்தை. கர்ப்பிணி சீதா பிராட்டியார் வால்மீகி ஆசிரமத்துக்கு போனாங்க. போய் அங்கே லவ குஷர் குழந்தைகள் பிறக்கிறாங்க. இந்த லவகுஷர்கள்கிட்ட தான் எழுதின சம்பூர்ண ராமாயணத்தை வால்மீகி மகரிஷி அவங்களுக்கு உபதேசம் பண்ணுறாரு. அதை அவங்க கற்றுக்கறாங்க. பின்னால் அவங்க எல்லா பக்கமும் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இக்ஷ்வாகு வம்சத்தில் வைவஸ்வத மனு அப்படிங்கிறவர் தான் ரொம்ப மூத்த ஒரு அரசர். இவர் கோசல நாட்டை அயோத்திய தலைநகராக வச்சு ஆண்டுட்டு வந்தார். அவருடைய வம்சாவளியில் வந்தவர் தான் தசரத மகாராஜா. அவருக்கு சுமந்திரர் அப்படின்னு ஒரு புத்திசாலியான ஒரு மந்திரி இருந்தார். இவங்களுடைய குலகுரு வசிஷ்ட மகரிஷி வாமதேவர் அப்படின்ற ஒரு பிராமணோத்தம அரசாட்சிக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறாங்க. தசரதருக்கு மக்கள் செல்வமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாரு. வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு ஏற்கனவே ஒரு மகள் சாந்தான்னு பிறந்து, அந்த பெண்ணை நண்பர் ரோமபாதனுக்கு வளர்ப்பு மகளாக தத்து கொடுத்துருக்காரு. அந்த சாந்தாவானது விபாண்ட முனிவருக்கு மருமகளாகவும் ரஷ்ய சிருங்கருக்கு மனைவியாகவும் ஆயிட்டாங்க. புத்திரகாமிஷ்டி யாகம் செஞ்சால் 4 குழந்தைங்க பிறப்பாங்க அப்படின்ட்டு அவங்க தேவ வாக்கில் பார்க்குறாங்க. பார்த்த உடனே இதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யணும். புத்திரகாமிஷ்டி எங்கே யாரை வச்சு பண்ணுறது அப்படின்னோன்னு ரிஷி சிருங்கரை வச்சு பண்ணால் தான் சரி வரும். ஏன்னா மழையே இல்லாமல் இருந்த ரோமபாதருடைய அரசாட்சி பிரதேசங்களில் மழை வந்ததுக்கு காரணமே ரிஷி சிருங்கருடைய வருகனால தான் வந்துச்சு. நாடு செழிப்பாச்சு. அதுக்காகத்தான் தம் மகள் சாந்தாவை அவர் திருமணம் செய்து கொடுத்தாரு. இதுக்கு தசரதனும் போயிட்டு வந்தார். அதனால் எல்லாரும் ரிஷி சிருங்கரை தான் நம்ம வச்சு
யாகம் செய்யணும் நல்லது அப்படின்னு சொன்ன உடனேயே தசரதர் சம்மதிக்கிறாரு. உடனே தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு தகவல் சொல்கிறாரு. ரிஷிஸ்ருங்கர்கிட்ட இவர் போய் விண்ணப்பிக்கிறாரு. அவரும் ஒத்துக்கிறாரு. ஒத்துட்டு புத்திரகாமேஷ்டி யாகம் சிறப்பாக செய்கிறாங்க. சொல்கிறாரு ரிஷிஸ்ருங்கர், உங்களுக்கு 4 பிள்ளைங்க பிறப்பாங்க. 4 பேருமே தெய்வாம்சமான குழந்தைங்க தான். யாகம் பண்ணும்போது அந்த ஆகுதிகள் எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிறாங்க. தேவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு பாயாச பாத்திரத்தோடு வருது. அந்த பாயாசத்தை தசரதர் கையில் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு சத்புத்திரர்கள் தெய்வாம்சத்தோடு பிறப்பாங்கன்னு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போயிடுது. இவர் பாயாசத்தை எடுத்துகிட்டு போய் அவருடைய பட்டாத்து அரசி கௌசல்யா தேவிக்கும் 50% பாயாசத்தை கொடுக்குறாரு. சுமத்ரா தேவிக்கும் 25% கொடுக்குறாரு. கைகேயிக்கு 12.5% கொடுக்குறாரு. மிச்சம் 12.5% இருக்குது. அதை சுமத்ரா தேவிக்கே கொடுத்துட்றாங்க. கௌசல்யா தேவி 12 மாதம் கர்ப்பமாக இருந்து ராமரை மகனாக அடையிறாங்க. ராமர் அவதாரம் நடந்துருச்சு. அப்போது சுக்லபக்ஷம் நவமி திதி சித்திரை மாதத்தில் புனர்பூச நட்சத்திரம் கடக லக்கணத்தில் பிறக்கிறாரு ராமர். லக்கணத்தில் சந்திரன் ஆட்சி, குரு உச்சமாக இருக்கார். 7ஆம் வீடு மகரத்தில் செவ்வாய் உச்சமாக இருக்கார். 9ஆம் வீடு மீனத்தில் சுக்கிரன் உச்சமாக இருக்கார். 10ஆம் வீடு மேஷத்தில் சூரியன் உச்சமாக இருக்கார். இப்படி எல்லாமே ரொம்ப வலிமையாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரத்தில் தான் அவர் பிறக்கிறாரு. ஒரு தெய்வீக அம்சமாக அவர் விஷ்ணுவனுடைய சாக்ஷாத் அவதாரம். அவர் நல்ல சிறப்பான ஒரு அம்சங்களோடு பிறக்கிறாரு. கைகேயிக்கு பரதனும் சுமித்ரா தேவிக்கு லக்ஷ்மணர் பெருமாளும் சத்ருக்னனும் பிறக்கிறாங்க. இந்த லக்ஷ்மணர் தான் ஆதிசேஷனுடைய அவதாரம். இவர் ராமானுஜன் அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. வசிஷ்ட மகரிஷியை பிறந்த 13வது நாளில் நாமகரணம் இப்படி வைக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ராமர், பரதர், லக்ஷ்மணர், சத்ருக்னர்னு 4 குழந்தைகளுக்கும் பேர் வைக்கிறாரு. குருகுல கல்வியாக வசிஷ்டர்கிட்டையே இவங்க சேர்றாங்க. உபநயனமும் கூட இவர் வசிஷ்ட மகரிஷி தான் பண்ணி வைக்கிறாரு குழந்தைகளுக்கு. அப்போ ராமருக்கு ஒரு 16 வயசு இருக்கும். விஸ்வாமித்ர மகரிஷி வர்றாரு அயோத்திக்கு. தசரத மகாராஜா ரொம்ப உபசாரம் பண்ணி வாங்கன்னு சொல்லி மதிப்பு மரியாதையெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தகுந்த ஆசனங்கள்லாம் கொடுத்து அமர வச்சு என்ன உங்களுக்கு செய்யணும்னு கட்டளை இடுங்க, அடியேன்னு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ விஸ்வாமித்ரர் சொல்கிறாரு, சித்தாசிரமத்தில் ரொம்ப யாகம் செய்யக்கூடிய முனி ரிஷிகள் நிறைய பேர் இருக்காங்க எங்கள் கூட. அவங்க யாகங்கள் செய்யும் போது அரக்கர் கூட்டம் மாரீசன், சுபாகு இவங்க தலைமையில் வந்து யாகங்களை நாசம் செய்கிறாங்க. அவங்கள அழிக்கணும். ராமரை நீ அனுப்புனா தான் அங்கே அரக்கர்களை அழிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போது தசரத மகாராஜா அழுகிறாரு. ராமர் சிறு குழந்தை, இதுவரைக்கும் எந்த போருக்கும் போனது கிடையாது. வேணும்னா நானும் என் பரிவாரங்களும் நாங்கள் ராமரோடையே நாங்களும் வர்றோம், அந்த அரக்கர்களை வதம் செய்கிறேன் அப்படின்னு வேண்டுறாரு. அதுக்கு விஸ்வாமித்ர மகரிஷி மறுத்துடுறாரு. இல்லை, நான் ராமரை கூட்டிகிட்டு போனோம், என்னோட அனுப்பு அப்படின்னோடனே ராமர் எங்கே போனாலுமே லக்ஷ்மணர் கூட தான் இருப்பார், நிழல் மாதிரி. அதனால் லக்ஷ்மணர் அவரும் ராமர்கிட்ட நின்றுக்கிறாரு, கிளம்புறேன்னு சொல்லிட்டு. எல்லாரும் சரி போயிட்டு வாங்க நல்ல விதமானு சொல்லி ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்புகிறாங்க. தகப்பனாரும் 3 தாய்மார்களும். ராமலக்ஷ்மணர்கள் விஸ்வாமித்ர மகரிஷி அவரை பின்தொடர்ந்து போகிறாங்க. சரையு ஆற்றங்கரைக்கிட்ட போகிறாங்க. அன்னைக்கு அங்கே தங்க வேண்டிய சூழ்நிலை வருது. பலா அதி பலா அப்படின்ற மந்திரத்தை விஸ்வாமித்ரர் ராமருக்கு உபதேசம் பண்ணுறாரு. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த விஸ்வாமித்ர மகரிஷி இப்படி பார்க்குறாரு. சாக்ஷாத் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மகாவிஷ்ணுவாக காட்சி அளிக்கிறாரு. லக்ஷ்மணரும் அவருக்கு ஆதிசேஷனாக காட்சி அளிக்கிறாரு. அப்போ தான் அவர் இந்த சுப்ரபாதம் பாடி எழுப்புறாரு.
அவர் கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே அப்படிங்கிற அந்த சுப்ரபாதத்தை விஸ்வாமித்ரர் ராமருக்கு பாடி எழுப்புறாரு. ராமரும் எழுந்து அன்னைக்கு அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நடக்கிறாங்க. கங்கை பகுதி தென்கரையில் வந்துடுறாங்க. மாபெரும் பிரதேசங்களை பார்க்குறாரு. என்ன அப்படின்னு விஸ்வாமித்ர மகரிஷி கிட்ட கேட்கும்போது, அது மாலடா, கருஷா இந்த மாதிரி மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் இருந்த இடம் எது? தாடகை அப்படின்ற ஒரு அரக்கி, அவ தான் இது எல்லாத்தையுமே நாசம் செஞ்சிட்டா அப்படிங்கிறாங்க. 6 நாட்கள் இரவு பகல் இது எல்லாம் விஸ்வாமித்ரம் ஆசிரமத்துக்கு போய் காவல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ தாடகை பேசிக்கிட்டே இருக்கும்போதே வந்துடுறா. தாடகையை வதம் செஞ்சிடுறாரு ராமர். சித்தாசிரமத்தில் மாரீசன் சுபாகு இவங்கெல்லாம் அட்டகாசம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. சித்தாசிரமத்துக்கு போன உடனே அங்கே மற்ற முனிவர்கள் ரிஷிகள் எல்லாரும் யாக குண்டங்களை வளர்த்தி யாகங்கள் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. 6 நாட்கள் நல்ல விதமாக போய்கிட்டு இருக்கு யாகம். 7வது நாள் அப்படிங்கும்போதே கொஞ்சம் ஆகுதி ஊற்றும் போது கும்முன்னு அப்படி நெருப்பு பத்துது. அது ஒரு அறிகுறி அரக்கர்கள் வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு. கொஞ்ச நேரத்தில் அந்த அரக்கர் கூட்டம் மாரீசன் சுபாகுவோட இன்னும் நிறைய அரக்கர் பட்டாளம் எல்லாம் அந்த யாக குண்டங்களில் எல்லாத்துலேயுமே அசுத்தமான இதுகள் எல்லாத்தையுமே போட்டு நாசம் செய்கிறாங்க. விஸ்வாமித்ர ராமர்கிட்ட எல்லாத்தையும் அழிச்சிடு அப்படின்னு. அப்போ ராமர் தன்னுடைய பானங்களை ஏற்றி எல்லா அரக்கர்களையுமே அவர் நாசம் பண்ணிடுறாரு. சுபாகும் இறந்துடுறான். அங்கே மாரீசனை அவர் அப்போ கொல்லலை. ஒரு அம்பு போட்டு மாரீசனை சமுத்திரத்துக்குள்ளே போய் விழுக வச்சிடுறாரு. அவன் எந்திரிச்சு பயந்து போய் தப்பிச்சோம் பிழைச்சோன்னு ஜனஸ்தானத்துக்கு போயிடுறான். அவன் ஜனஸ்தானம் அப்படிங்கிறது தண்டகாரண்யத்தையும் தாண்டி போகிற இடம். அது அங்கேயும் தாண்டி அங்கே ஜனஸ்தானத்தில் போய் அவன் இருக்கான் பயந்துட்டு. இவங்கள் எல்லாம் திருப்திகரமாக இவங்க லோகக்ஷேமத்துக்காக தான் இவங்க செய்கிறது. திருப்திகரமாக செஞ்சிட்றாங்க. விஸ்வாமித்ர மகரிஷியும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு ராம லக்ஷ்மணர்கள் மேலே. அங்கே இருந்த ரிஷிகள் முனிவர்கள் எல்லாரும் மிதிலைக்கு கிளம்புறாங்க. 100 மாட்டு வண்டிகளில் அந்த யாகங்களுக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு அவங்களும் எல்லா முனிவர்களும் எல்லாரும் கிளம்புறாங்க. அப்போது விஸ்வாமித்திரரும் இவரும் கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பும்போது ராம லக்ஷ்மணர்களை கூப்பிடுறாரு. போகலாம் நாமளும் மிதிலைக்கு, அது ஜனக மகாராஜாவுடைய சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி அவங்க போகிறாங்க. போகும்போதே எல்லா கதையும் சொல்கிறாரு அவர். அங்கே ஜனக மகாராஜா கிட்ட ஒரு சிவதனுசு இருக்குது. அந்த சிவதனுசு யாராலையுமே நான் பூட்ட முடியாது, தூக்கக்கூட முடியாது, ஒரு சுண்டு விரல் கூட அசைக்க முடியாது, தொட்டு கூட, அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் ஜனக மகாராஜா ஒரு விசித்திரமான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அந்த சிவதனுசை யார் மறிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சீதா பிராட்டியார். காரணம், சீதா பிராட்டியார் பொற்கலப்பையால் ஒரு யாகத்துக்காக நிலத்தை உழுகும்போது ஜனகருக்கு ஒரு தங்க பொட்டிக்குள்ளே ஒரு தாமரை இருந்துச்சு. அதிலிருந்து சீதா பிராட்டியார் வந்தாங்க. அதனால் ஒரு தெய்வாம்சம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு தெய்வாம்சமான பெண்ணை ஒரு தெய்வாம்சமான ஒரு ஆண்மகன் தான் திருமணம் செய்ய முடியும் அப்படிங்கிறனால அவர் அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு செஞ்சுருந்தார். இதுக்கு நிறைய மன்னர்கள் இளவரசர்கள் எல்லாருமே போட்டி போட்டு தோற்று போயிட்டாங்க. அந்த ஆத்திரம் ஜனகர் மேலே அவங்களுக்கு ரொம்ப எல்லாருக்குமே இருக்குது. ராவணன் கூட அதுக்கு முயற்சி பண்ணி அவனுமே தோற்று போயிட்டு அவன் போயிட்டான். அந்த ஆத்திரம் ஒரு பக்கம் ராவணனுக்குமே இருக்குது. இந்த சூழ்நிலையில் ராம லக்ஷ்மணர்கள் மிதிலையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் மிதிலை புறநகர் பகுதி வெளியில் கௌதம முனிவருடைய ஒரு பாலடைஞ்ச ஒரு குடியில் பார்க்குறாங்க. அப்போது இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்கும்போது அதுக்கு விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, இங்கே கௌதம முனிவர் இருந்தார். இந்திரன் ஒரு பெரிய அபச்சாரம் பண்ணிட்டான் அவருடைய தர்ம பத்தினி அகல்யா தேவி கிட்ட. அதனால சாபம் கொடுத்துட்டாரு கௌதம முனிவர். இந்திரனுக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் சாபம் கொடுத்தாரு, அகல்யாவுக்கும் சாபம் கொடுத்தாரு. அகல்யாவுக்கு
உருவம் இல்லாமல் உணவு தண்ணீர் எதுவும் எடுக்க முடியாமல் குவியலை நீ கிடப்பன்னு ஒரு சாபம் கொடுத்துட்டாரு. அதனால் மண் துகள் மாதிரி இங்கே இருக்காங்க அப்படின்னு. அப்போ ராமர் அவர் கால் திருப்பாதங்கள் பட்ட உடனேயே அகல்யா தேவி எந்திரிச்சிட்றாங்க. சாப விமோச்சனம் பாய் வந்துடுது. அப்புறம் அவங்க கௌதம முனிவரோட அவங்க சேர்ந்துறாங்க. ராமர் லக்ஷ்மணரை ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க மித்திலைக்கு கிளம்புறாங்க. அங்கே போன உடனே பெரிய வரவேற்பு கொடுக்கறாரு ஜனக மகாராஜா. விஸ்வாமித்திரர் வந்திருக்காரு, மற்ற முனிவர்கள் ரிஷிகள் எல்லாரும் 100 வண்டிகளில் முக்கிய யாகங்களுக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் வாங்க வச்சுட்டு ரொம்ப உபச்சாரம் பண்ணுறாரு. அங்கே தங்குறாங்க. அந்த சிவதனுசோ 1000 வீரர்கள் ஒரு பெரிய 8 சக்கர வண்டியில் அதை வச்சுட்டு அதை எடுத்துட்டு தள்ளிட்டு வர்றாங்க. ஒரு 1000 வீரர்கள் சேர்ந்து கஷ்டப்பட்டு அதுவுமே தள்ளுறாங்க. அப்படி ராமரை பார்க்குறாரு. நீ போய் முயற்சி பண்ணிப்பாரு அப்படிங்கிறாரு. அப்போ ராமர் ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு போய் அனாயசமாக தன்னோட இடது கை சுண்டு விரலால் அப்படியே தூக்குறாரு. தூக்கி அந்த வில்ல நாணை ஏற்றி முறிச்சிட்றாரு அவர். அப்புறம் இவருக்கு தன் மகளை கொடுக்கணும் அப்படின்னு முடிவும் பண்ணிடுறாரு ஜனக மகாராஜா. இந்த விஷயம் நேராக தசரதனுக்கு நல்ல தகுந்த தூதர்கள் மூலமாக சொல்கிறாங்க. தசரத மகாராஜாவும் கிளம்பி வர்றாரு. நல்ல ஒரு சுப முகூர்த்தம், விஜய அப்படிங்கிற நல்ல முகூர்த்த நேரத்தில் திருமணம் நடக்குது. ஜனகர் தன்னுடைய மகள்கள் சீதா தேவியை அவரை ராமருக்கும் ஊர்மிளைய லக்ஷ்மணருக்கும் அதே போல் ஜனகருடைய சகோதரன் குஷத்வஜனுடைய 2 மகள்களும் முறையே பரதனுக்கும் சத்ருக்னனுக்கும் திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க. திருமண நிகழ்ச்சி ரொம்ப இனிமையாக நடக்குது. விஸ்வாமித்ரர் நேராக கிளம்பிடுறாரு இமயமலைக்கு. தசரத மகாராஜா அவங்க பரிவாரம் மணமக்கள் எல்லாரையும் உபச்சாரம் பண்ணி பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்க. அவங்க கிளம்புற நேரம் வருது. அப்போ பார்க்குறாரு சகுனமெல்லாம் பறவைகள் எல்லாம் காட்டுக்கத்தல் கத்துது. அப்புறம் ஆனால் மான் இடது பக்கமாக ஓடுது. இதெல்லாம் பார்த்துட்டு ஜனகருக்கு கொஞ்சம் மனசு சங்கடமாகுது. அப்போது அவருடைய மந்திரி சுமந்திரர் சொல்கிறார், கெட்ட சகுனம் காட்டுது ஆனால் நல்ல சகுனம் காட்டுது அப்படின்னா முதல்ல ஏதோ ஒரு ஆபத்து வரும், அது தெய்வாதீனத்தில் தப்பிச்சிடுவோம், அதை தான் காட்டுது அப்படின்னு. அதே மாதிரியே இவங்க கிளம்பி போகும்போதே ஜமதக்னி முனிவர் ரேணுகா தேவி இவங்களுக்கு மகனான பரசுராமர் தன்னோட கோடாரியை தூக்கிட்டு மகேந்திர மலையில் இருந்து இந்த சிவதனுசு முறிக்கிற சத்தத்தை கேட்டுட்டு அவர் அங்கே பிரசன்னமாயிடுறாரு. ராமரை போருக்கு அழைக்கிறாரு. சிவதனுசை சாதாரணமாக நினச்சிட்டு நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சத்தம் போடுறாரு. அவர் 21 முறை இந்த உலகத்தை சுற்றி சத்திரியர்கள் எல்லாத்தையும் அழித்தவர். அதனால் அவருக்கு கோபம் உக்கிரமாக வருது. அவருக்கு ராமர் அவருக்கு எல்லாமே புரிய வைக்கிறாரு. கடைசியில் அவருக்கு புரிஞ்சிருது, சாக்ஷாத் மகாவிஷ்ணு தான் ராமராக வந்திருக்காருன்ன உடனேயே வணங்கி மகேந்திர மலைக்கு. காஷ்யபர்னால பரசுராமருக்கு ஒரு சாபம், எங்கேயுமே நாட்டில் தங்க முடியாது அவரால் அப்படின்னு. பரசுராமர் போக வேண்டிய சூழ்நிலை வருது. அவர் மகேந்திர மலைக்கு அன்னைக்கு கிளம்பிடுறாரு ராத்திரியை. இவங்களுடைய பயணம் தொடருது. நேரம் அயோத்தியாவுக்கு போயிடுறாங்க. மக்கள் எல்லாம் வெள்ளமாக மணமக்களை வாழ்த்தி வரவேற்கிறாங்க. தாய்மார்கள் 3 பேரும் அவ்வளவு சந்தோஷமாக மணமக்களை வாழ்த்தி வரவேற்கிறாங்க. ரொம்ப ஆனந்தமாக அங்கே காலம் ஓடுது. இந்த சூழ்நிலையில் பரதனோட தாய் மாமா கேகய நாட்டு அரசன் யுதாஜித் அயோத்திக்கு பரத சத்ருக்னரை கூப்பிடுறாரு. அவர் கூட்டிகிட்டு போயிடுறாரு. கொஞ்ச நாள் தங்கி இருக்கட்டும் அப்படின்ன உடனே ரொம்ப ஞாபக மருதியெல்லாம் வருது. அவருக்கு பயப்படுறாரு தன் உடல்நிலையை குறித்து. அப்புறம் பட்டாபிஷேகம் பண்ணிடணும் ராமருக்கு அப்படின்ட்டு கூப்பிட்டு முடிவு பண்ணிடுறாரு. பட்டாபிஷேகம் ராமருக்கு அப்படி அதுக்கு தகுந்த ஏற்பாடுகள் எல்லாம் துரிதமாக
நடக்க ஆரம்பிச்சிருது. இந்த சூழ்நிலையில் கைகேயி கிட்ட மந்தாரை அப்படிங்கிற அந்த கூனி போய் ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்ய போகிறாங்களான்னு முதல்ல சந்தோஷமாகறாங்க கைகேயி. அவ தான் ஒரு பணிப்பெண். இவ போன ஜென்மங்களில் அவ அப்சரஸா இருந்தா. ராம காரியத்துக்கு காரணமாக இருக்கிறதுக்காக பிறந்த ஆத்மா அது. மந்தாரை இதை கேட்டுட்டு நேராக கைகேயி கிட்ட போய் ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்ய போகிறாங்களாம். நீ 2 வரம் வாங்கி நீ கேட்டியே, அந்த 2 போய் வாங்கு. முதல் வரம் ராமர் காட்டுக்கு போய் 14 வருஷம் இருக்கணும். 2வது வரம் பரதன் நாடாளணும். இதுதான் அப்படின்னு தசரதர் வர்றாரு. ராமர் எல்லாம் கூப்பிட்டு பட்டாபிஷேகத்துக்கு தயாராகுங்க. இன்னைக்கு இரவு நீங்கள் 2 பேரும், ராமர் சீத்தை 2 பேரும் உபவாசம் இருந்து ஆரம்பிங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்லிடுறாரு. அவங்களும் அங்கே ஆரம்பிக்க போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் தசரதர் நேராக கைகேயி கிட்ட வர்றாரு. அப்போ கைகேயி ரொம்ப அலங்கோலமாக கிடக்கிற மந்தாரையோட அறிவுரை இதெல்லாம் வாங்கிக்கிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு தசரதர் மனசை நோகடிக்கணுமோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறான். இது கத்துறது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா. அப்போ தசரதன் என்ன விஷயம், உடம்புக்கு சௌமில்லையான்னு கேட்டதுக்கு, இல்லை நீங்கள் 2 வரம் சொன்னீங்க, அதை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சண்டை போடுறான். சரி நான் கொடுக்குறேன் சொல்லுன்னொன்னே அந்த 2 வரத்தை சொல்லிடுறான். முதல் வரம் ராமன் 14 வருடம் மர உரி தெரித்து காட்டுக்கு போகணும். 2வது வரம் பரதன் நாட்டை ஆளணும்னு. சரின்னு அவர் சொல்ல முடியலை, ரொம்ப பிரச்சனை பண்ணுறாரு. திருப்பி ஒரு 3-4 தடவை பிரச்சனை. சம்மதம் சரியாக கொடுக்கல. தசரதரை ராஜசபைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக எழுப்புறதுக்காக வந்தவங்க எல்லாம் கைகேயை அனுப்பி போயிடுறாங்க. தசரதருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர்னால் வெளியில் எதுவும் சொல்லவும் முடியலை. ரொம்ப மனசு கலங்கி அப்படியே படுத்திருக்காரு. கைகேயி மகாராஜாவை அழைச்சிட்டு போக வந்தவங்க எல்லாருக்கிட்டையும் அவர் ஒரு மாதிரியாக இருக்காரு, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறா. கடைசியில் மந்திரி சுமந்தரரை வர சொல்லி தசரதர் அனுப்புகிறாரு. ராமரையும் வர சொல்லி சொல்கிறாரு. இதையுமே கைகேயி வந்தவங்க கிட்ட சொல்லி அனுப்புகிறா. அவங்க போய் மந்திரியை வர சொல்கிறாங்க. மந்திரி வந்தோடனே மந்திரி கிட்ட ராமரை வர சொல்கிறாரு. அப்புறம் ராமர் வர்றாரு. அப்போ ராமர்கிட்ட தசரதர் எதுவுமே சொல்ல முடியாமல் அரமயக்கத்தில் இருக்கார். அப்போது இந்த கைகேயி சொல்கிறா, அவர் எதுவும் சொல்ல மாட்டார், நான் சொல்கிறேன். ராமருக்கு பதக்கிது மனசு. தகப்பனார் ஏன் இப்படி படுத்திருக்காரு, என்ன விஷயம், எதுவும் சொல்லணுன்னா சொல்லுங்க, நான் பண்ணுறேன், என்னால் முடிஞ்சதை அப்படின்றாரு. அப்போது கைகேயி சொல்கிறா, இல்லை அவர் சொல்ல வேண்டியதை நான் சொல்கிறேன், அவர் சொல்ல சங்கடப்படுறாரு. நீ 14 வருஷம் மர உரி தெரித்து வனவாசம் செய்யணும், அடுத்து பரதன் தான் இந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு அவர் சொல்ல முடியாமல் இருக்கார், இதுதான் விஷயம் அப்படின்னு கைகேயும் முந்திட்டு சொல்லிடுறா. அப்போ ராமர் தாப்பனாரை பார்த்து காலை தொட்டு வணங்கி, இது கண்டிப்பாக நான் இதை செய்கிறேன் நான் சொல்கிறார். அவர் வேகமாக வெளியில் பரவுது. இதற்கு இடையில் சீதா பிராட்டியார் அங்கே தன் மாமியார் கௌசல்யா தேவியை போய் பார்த்து பட்டாபிஷேகம் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால அங்கே போய் அவங்க குலதெய்வமான ரங்கநாத பெருமாள் வச்சு கௌசல்யா தேவி வணங்கிட்டுருக்காங்க. சீதா பிராட்டியார் அங்கே இருக்காங்க. இந்த விஷயம் சொல்ல ராமரே போயிடுறாரு, மரபுரி தரிச்சிட்டு காட்டுக்கு போகிற விஷயத்த. அப்போது அவங்க தாயார் கதறி அழுகிறாங்க. சீதா பிராட்டியார் நானும் வரேன் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது லக்ஷ்மண பெருமாங்க போனீங்கன்னா நான் பின்னாடி நிழல் மாதிரி தொடருவேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணரும் கிளம்பி வந்துடுறாரு. தசரத மகாராஜா கிட்ட போகிறாங்க. அங்கே போய் நாங்கள் காட்டுக்கு போகிறோம் அப்படின்னொன்று சீதா பிராட்டியார் மர உரி தரிக்காமல் இருக்காங்க. அதை பார்த்துட்டு கைகேயி சொல்கிறா, ராமன் மர உரி தரிச்சு போகிறான், அதனால நீயும் மர உரி தான் தரிக்கணும் அப்படின்னொன்று அங்கே இருந்தவங்க எல்லாருக்கும் கோபம் வருது. ஆனால் சீதா பிராட்டியாருக்கு மர உரியெல்லாம் தரிக்க தெரியலை. அப்புறம் ஒரு ராமர் உதவுறாரு எப்படி மர உரி தரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மர உரி தரிச்சிட்டு அவங்க கிளம்ப ஆயத்தமாகறாங்க. கௌசல்யா தேவி அவங்கக்கிட்டையும் சுமத்ரா தேவி
ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. தசரதர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க, கிளம்புறாங்க. இங்கே பட்டாபிஷேக ஏற்பாடுகள் எல்லாமே நடந்திருக்குது. இந்த சூழ்நிலையில் கிளம்ப சொல்லிட்ட உடனே இவங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ராமர் வர்றவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் தன் பொண்ணு பொருள் ஆபரணங்கள் யானைகள் குதிரைகள் பூமி பசுகள் இப்படி நிறைய தானங்கள் செய்கிறாரு. இந்த சூழ்நிலையில் கடைசியில் திரிஜடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராமணர் வர்றாரு. ராமர் கிட்ட போய் தானம் கேட்குறாரு. அவர்கிட்ட இப்போ பசு மட்டும்தான் இருக்குது ராமர்கிட்ட. அப்போ ராமர் சொல்கிறாரு, இந்த பசு கூட்டம் தான் இருக்குது, கடைசியாக இப்போ வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த தடியை தூக்கி வீசுவோம், இது எவ்வளோ தூரம் கடந்து போகுதோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பசு கூட்டங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு. அது விட்டு போடுறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி போய் விழுகுது. அந்த பூரா பசுவையுமே ராமர் அந்த திரிஜடா அப்படிங்கிற பிராமணருக்கு கொடுத்துட்றாரு தானமாக. சுமந்திரன் தான் தேர் ஏறி வராரு. அவர் பின்னாடி ராமர் லக்ஷ்மணர் சீதா பிராட்டியார் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. கைகூப்பி எல்லாரையும் வணங்கி நம்ம கிளம்புறாங்க. கிளம்பும்போது அங்கே தசரதர் நினைவே இல்லாமல் இருக்கார். வாய் மட்டும் ராமா ராமான்னு சொல்லிகிட்டே இருக்குது. எல்லாரும் சொல்கிறாங்க, ராமர் இல்லாத இந்த நாட்டில் நமக்கு என்ன வேலை, நம்மளும் ராமர் எங்கே இருக்காரோ நம்மளும் அங்கேயே போவோம்னு வயசானவங்க பெண்கள் குழந்தைக இப்படி அந்த நாட்டில் முக்கால்வாசி ஜனங்கள் பின்னாடியே ராமர் வராங்க. இவங்க இதை ராமர் பார்த்துட்டு ரொம்ப சங்கடமாக இருக்குது அவருக்கு. வனவாசம் இருக்க சொல்லியிருக்காங்க, மக்கள் இருந்தால் அது வனவாசம் இல்லையே, நம்ம என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு அயோத்தியில் இருந்து அவங்க அப்படியே காட்டு பகுதிக்கு முன்னாடி ராமர் வர்றாரு. தமசா ஆறு அங்கே ஓடிட்டுருக்கு. அன்றைக்கு இரவு பொழுதை வந்து அங்கே கழிக்கிறாங்க. எல்லா மக்களும் அங்கே உறங்குறாங்க. இங்கே லக்ஷ்மணர் சீதா பிராட்டியார் ராமர் அவங்களும் உறங்குறாங்க. சுமந்திரன் எல்லாரும் உறங்குறாங்க. அப்போது ராமர் சொல்கிறார் லக்ஷ்மணர்கிட்டையும் சுமந்திரர்கிட்டையும், நம்ம இவங்க மக்கள் எல்லாரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமசா ஆற்ற கடந்துடலாம். கடந்துட்டா மக்கள் அவங்களுக்கு நாம் எங்கே போனோன்னு தெரியாது. நீங்கள் கொஞ்சம் போக்கு காட்டி தேரை இங்கே எங்கேயுமா கொண்டு போயிடுங்க, அவங்களுக்கு தெரியாமல் போயிடுவாங்க திருப்பி அப்படின்னு சொல்லிடுறாங்க. தமசா ஆற்ற இவங்க கடந்துடுறாங்க. கோமதி ஆற்றை கடந்து கோசல நாட்டோட தென்பகுதி சயாந்திகா அப்படிங்கிற ஒரு ஆற்றையும் அவங்க கடந்து போயிடுறாங்க. இந்த நேரம் இந்த மக்கள் எல்லாம் முழிச்சு பார்த்தவங்க, எங்கே காணமே, எங்கே நம்மளை ஏமாற்றிட்டு இப்படி நம்முடைய ராமபிரான் இப்படி கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோட, சரி நம்ம ஊருக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாடு திரும்புகிறாங்க. எல்லாரும் மனவேதனையோட கண்களில் கண்ணீருமா திரும்புகிறாங்க அவங்க. இந்த சூழ்நிலையில் ராமர் லக்ஷ்மணர் சீதா பிராட்டியார் கோசல நாட்டு பகுதி அது சயாந்திகாவை ஆற்ற கடந்து போய் சுமந்திரர் அவர் தேர் ஓட்ட ராமரும் லக்ஷ்மணர் சீதா பிராட்டி இவங்க கடந்து பல இடத்த கடந்து போகிறாங்க. கோமதி ஆற்றையும் கடந்து கோசல நாட்டு தெற்கு பகுதிக்கு போயிடுறாங்க. அவங்க சயாந்திகா ஆற்றை கடந்து போயிடுறாங்க. ராமர் சயாந்திகா ஆற்றை கடந்த உடனேயே அங்கேருந்து இறங்கி அயோத்தி மாநகரத்தை நோக்கி கைகூப்பி வணங்கி கிளம்புறாரு. ராமர் பல விஷயத்த பேசிட்டு நேராக அங்கே ஈங்குடிங்கிற ஒரு செந்தூர மரத்துக்கு பக்கத்தில் தங்குறாங்க. அவங்க ஸ்ரங்க வேர்புரம் அப்படின்றது தான் அந்த பகுதியினுடைய பெயர். அதில் வேடுவ குலத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. அதனுடைய அரசன் பேர் குஹன். அவர் ராமரோட நெருங்கிய நண்பர். அவர் ராமர் வந்திருக்கிறத தெரிஞ்சுட்டு வேகமாக வந்து மரியாதையோடு வரவேற்று இருக்கார். ஆனால் ராமர் மரபுரி தரிச்சதை பார்த்துட்டு அழுகிறாரு. ஆனால் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, இது உங்கள் ராஜ்யம்தான், நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு நிறைய பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவெல்லாம் அருந்திட்டு ராமர் லக்ஷ்மணர் சீதா பிராட்டி இருக்காங்க. தண்ணீரை பருகுறாங்க. இந்த குதிரைகள்லாம் இருக்குது. அந்த குதிரைகளுக்கெல்லாம் வந்துட்டு குஹனே உணவு கொடுக்குறாரு. அப்புறம் கடைசியில் ராமர் கங்கா ஆற்றை கடக்க விரும்புகிறாரு. ராமருக்கு மனசு பூராமே வந்து தன்னோட தாய் தகப்பனாரை பற்றி நினச்சிட்டே இருக்காரு. அதை குஹன்கிட்ட புலம்புறாரு ராமர். அதெல்லாம் கேட்டுட்டு அன்றைக்கி ராத்திரி பொழுது போயிடுது. ராமர் வந்து கங்கா ஆற்றை கடக்கணும்னு நினைக்கிறாரு.
அப்புறம் ஒரு அழகான ஒரு படகை எடுத்துகிட்டு வந்த உடனே ராமர் சுமந்திரரை பார்த்துட்டு, தயவு செஞ்சு நீங்கள் அயோத்திக்கு போயிடுங்க, என் தகப்பனாரை பார்த்துக்கோங்க, நாட்டு மக்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாத்தையும் சாந்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. அப்புறம் அவர் சொல்கிறாரு ராமர், நான் 14 வருஷம் கழிஞ்ச உடனே நான் வந்துடுறேன், அப்புறம் நம்ம எல்லாம் நல்லா இருப்போம் சந்தோஷமாக அப்படின்னு சொல்கிறாரு. ராமனை பிரியிற நேரம் வந்துருச்சேன்னு சுமந்திரரால் தாங்கிக்க முடியல. அப்புறம் தனியாக அயோத்திக்கு போகணுமா அப்படின்னு நினச்சிட்டே பயப்படுறாரு. கடைசியில் குஹன் படகை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. சுமந்திரரும் அவரும் கிளம்பிடுறாரு. இந்த சூழ்நிலையில் அங்கே தசரதருக்கு ரொம்ப மனசு சங்கடத்தில் இருக்கார். அவர் நினைக்கிறாரு, என்ன செய்கிறது, எல்லாம் என்னுடைய பழைய பாவக்கதை தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யா தேவி கிட்ட சின்ன வயசு காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. தசரதர் ரொம்ப சின்ன வயசாக இருக்கிறப்போ வேட்டையாட போகிறப்போ காட்டு மிருகம் ஏதோ தண்ணி குடிக்குதுன்னு நினச்சிட்டு நான் வில்லை விட்டுட்டேன். அந்த அம்பு நேராக போய் எங்கேயோ தைச்ச உடனே மனித குரல் தான் கேட்டுச்சு. அந்த மனுஷ குரல் கேட்ட உடனே நான் அங்கே பக்கம் போனேன். ஒரு முனிக்குமாரன் மாதிரி ஒரு பையன் இருந்தான். அவன் மேலே தைச்சிருச்சு அம்பு. அழுகிற அந்த பையன். அப்போது அவன் சொல்கிறான், நீங்கள் ஏன் என் மேலே அம்பை எறிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நான் என் அம்மா அப்பா கண்ணு தெரியாதவங்க அந்த இருக்காங்க அங்கே, அவங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக நான் வந்தேன். அவங்க எனக்கு தண்ணி கொண்டு வருவேன்னு காத்துட்ருப்பாங்க, தயவு செஞ்சு இந்த தண்ணியை கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் தசரதருக்கு தான் செஞ்ச தப்பு புரியுது, அழுகிறாரு. முனிக்குமாரன் உயிரை விட்ட உடனேயே தண்ணி எடுத்துகிட்டு போய் அவங்க தாய் தகப்பனாரை போய் பார்க்கும்போது அவங்க தாய் தகப்பனாருக்கு புரிஞ்சிருது. அப்புறம் தசரதர்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் சாபம் கொடுத்தா நீ தாங்க மாட்டா, ஆனால் ஒன்று நாங்கள் எப்படி பிள்ளையை விட்டு பிரிஞ்சு நாங்கள் கஷ்டப்படுறோமோ அது மாதிரி நீ கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த முனிக்குமாரனுக்குரிய காரியங்களெல்லாம் தசரதர் செய்கிறாரு. அப்புறம் அவங்க தாய் தகப்பனாருமே உயிரை விட்டுறாங்க. இது நடந்துச்சு, இப்போ அது எனக்கு திரும்பிடுச்சு, ராமனுடைய நினைவு எனக்கு ரொம்ப வாட்டுதுன்னு சொல்லி தசரதர் இந்த உண்மையை கௌசல்யா தேவி கிட்ட சொல்கிறாங்க. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சுயநினைவு போய்கிட்டே இருக்குது. இந்த சூழ்நிலையில் சுமந்திரர் திரும்பி வந்துடுறாரு. வந்த உடனேயே சுமந்திரர் ராமர் காட்டுக்குள்ளே போன விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. மனசு தாங்காமல் தசரதர் ரொம்ப கலங்கி போய் படுத்திருக்காரு. கௌசல்யா தேவி பார்க்குறாங்க. நடுநிசி நேரத்தில் இங்கே தசரதருக்கு உயிர் பிரிஞ்சிருது. நேரத்தில் வந்து திருப்பள்ளி எழுச்சி பாடுவாங்க இல்லையா, அது பாடுறதுக்கு எல்லோரும் வரும்போது மன்னர் எந்திரிக்கலை அப்படின்னு உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கறாங்க. மற்றபடி இந்த சுமந்திரர் மற்ற மந்திரிகள் எல்லாம் கூடி ஆலோசனை செய்கிறாங்க, என்ன செய்யலாம் அடுத்தது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பேசி இங்கே தூதுவர்களை அனுப்புகிறாங்க கேகய நாட்டுக்கு, அவங்க தாய்மாமன் வீட்டுக்கு. இந்த நேரத்தில் பரதனுக்கும் உறக்கமும் சரியாக வரல. தூங்குனா கெட்ட சொப்பனம் வருது. அது குறிப்பாக அவங்க தகப்பனார் தசரத மகாராஜாவை பற்றி தான் கெட்ட சொப்பனம் வருது. அதை பார்த்துட்டு சத்ருக்னன் கிட்ட சொல்கிறாரு, ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது, ஏதோ கெட்ட சொப்பனம் வருது, எல்லோரும் நல்லா தான் இருக்கணும், ஆனால் பயமாக இருக்குது எனக்கு அப்படின்லாம் சொல்கிறாரு இந்த நேரத்தில். அப்புறம் தூதுவர்கள் ஒரு 2 நாளில் அங்கே போய் சேர்ந்துடுறாங்க. விஷயத்த சொன்ன உடனேயே ரொம்ப மனசு கலங்கிடுது. உடனே அவர் அயோத்திக்கு கிளம்புறாரு. எல்லா விஷயத்தையுமே அவங்க சொல்லிடுறாங்க. ராமர் வனவாசத்துக்கு போனது, அப்புறம் பரதர் தான் நாட்டை ஆளணும்னு அவங்க தாய் வரம் கேட்டது எல்லாமே சொன்ன உடனே கோபம் வந்துடுது பரதனுக்கு. அப்படியே கிளம்புறாரு அவர். இந்த சூழ்நிலையில் இவங்க சீதா பிராட்டியாரோட ராம லக்ஷ்மணர்கள் எல்லாரும் இந்த காளிந்தி ஆற்றை கடக்கிறாங்க. லக்ஷ்மணர் தான் அந்த ஆற்றை கடக்கிறதுக்கான படகை தயாரிக்கிறாரு. அங்கே போகும்போது சீதா பிராட்டியார் அந்த காளிந்தினி ஆற்றை தியானம் பண்ணுறாரு. நாங்கள் கிளம்பியிருக்கோம், வனவாசத்துக்கு நல்லபடியாக திரும்பி வரணும் தாயே அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. போகிற வழியில் சியாமாங்கிற ஒரு ஆலமரம் இருக்குது, அங்கே தங்குறாங்க. அப்புறம் கடைசியில் சித்திரக்கூடத்துக்கு போயிடுறாங்க. அப்புறம் அங்கே வால்மீகி மகரிஷி அங்கே தான் அவருடைய ஆசிரம கொடியில் இருக்குது. அங்கே
தங்குறாங்க. அவர் உபசரித்து தங்க வைக்கிறாரு. பக்கத்துலேயே ஒரு குடில் அமைச்சு கொஞ்சம் காலம் தங்கிட்டு இருக்காங்க. பரத்வாஜர் ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அன்னைக்கு ராத்திரி பரத்வாஜர் ஆசிரமத்தில் தங்கி இருந்துட்டு சித்திரக்கூடம் நோக்கி அவங்க புறப்படுறாங்க. மெயின் சித்திரக்கூடத்தில் கொஞ்சம் உள்ள தள்ளி அவங்க இருக்காங்க. காரணம், அங்கே ரிஷிகளால் சூழப்பட்டிருந்தால் அது வனவாசத்துக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்கிறதுனால கொஞ்சம் இவங்க எல்லா ரிஷிகளையும் தாண்டி கொஞ்சம் உள்ள சித்திரக்கூடத்துக்குள்ளே கொஞ்சம் ஒரு காட்டு பகுதிக்குட்ட அவங்க இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பரதன் அவங்க தாய் மாமா வீட்டில் இருந்து வந்துடுறாரு. வந்து நடந்த சங்கதி எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க தாயை வந்து தாண்டபடி பேசி முடிச்சுட்டு கூனிக்கு நல்லா அடிக்க போகிறாரு, கொல்ல போகிறாரு. சத்ருக்னன் வந்து தடுக்கிறாரு. ராஜ்யத்தை நீங்கள் ஏற்று நடத்திக்கோங்க அப்படின்னு மந்திரிகள் எல்லாரும் சொல்கிறாங்க. தசரதனுக்கு நீங்கள் காரியம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னோடனே தசரதுக்குரிய அந்த கடைசி காரியங்கள் எல்லாத்தையும் அவர் செஞ்சிட்றாரு பரதன். ஆனால் மனசில் ஒரு வேதனை இருக்குது. ராமரை நினச்சி இப்படி கிளம்பிட்டாங்க, அதுவும் அந்நியாரையும் கூட்டிகிட்டு அப்புறம் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும். அடுத்ததும் நாடு வந்து ரொம்ப அரசன் இல்லாமல் இருக்குது, அது பாழாயிரும் நாடு. அதனால பட்டாபிஷேகம் பண்ணி அரசனாக பொறுப்பு எடுத்துக்கிட்டு நீங்கள் ராஜ்யம் பரிபாலனை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பரதன் மறுத்துறாரு. தான் போய் அண்ணனை பார்த்து பேசி நான் கூட்டிகிட்டு நான் வருவேன் அப்படின்றாரு. சுமந்திரர்கிட்ட கேட்குறாரு, அண்ணன் எங்கெங்கே போனார், எப்படி எந்த இடத்துல இப்போ இருப்பார் அப்படின்னு ஓரளவுக்கு யூகிச்சுக்கிட்டு அந்த வழியாகவே நம்ம போவோம். சுமந்திரர் இந்த வரி வரைக்கும் நான் போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அதுக்கப்புறம் போய் பார்ப்போம் அங்கே, அப்புறம் அங்கேருந்து போவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அதன் சொல்லிடுறாரு, தான் போகிறதோட எல்லாருமே போயிடுவோம், நம்ம அங்கேயே இருந்து அண்ணாவை கூட்டிகிட்டு வருவோம், அப்படி அண்ணா வராட்டி நம்ம எல்லாம் அங்கேயே தங்கிடுவோம் அப்படின்னு ஒரு பெரிய அந்த ஒரு அரசாங்கம் அது சம்மந்தப்பட்ட அத்தனை பேருமே கிளம்பி போகிற மாதிரி சாலைகள் எல்லாம் அமைக்கிறாங்க. நல்லா மரங்களெல்லாம் போட்டு மண்ணெல்லாம் மேலே கொட்டி கற்களெல்லாம் போட்டு மண்ணை கொட்டி நல்லா வழித்தடங்கள் அமைக்கிறாங்க. நேராக சித்திரக்கூடு வரைக்கும் போடுறாங்க. நல்லா வழிகள் அதெல்லாம் ஆற்ற கடக்கிறதுக்கான உபாயங்கள் எல்லாம் பண்ணி கரெக்டாக அவங்க கிளம்புறாங்க. தாய்மார்கள் 3 பேருமே நாங்களும் வரோன்னு கைகேயி தான் செஞ்ச தவறை உணர்ந்து ரொம்ப அவமானப்பட்டு போய் கூனி குறுகி இருக்குது. தன் மகன் மதிக்கலை, பேசலை அப்படிங்கிற அந்த ஒரு அவமானம் வேதனை எல்லாம் சேர்ந்துக்கிறது. எல்லாருமே கிளம்புறாங்க. பரத்வாஜர் ஆசிரமத்துக்கு போயிடுறாரு பரதன். அங்கே தங்குறாங்க. அன்னைக்கு இரவு பரத்வாஜர் தன்னுடைய விசேஷ தவ வலிமையினால் தேவலோகத்தில் இருந்து அப்சரசுகள் தேவர்கள் எல்லாரையும் வரவழைச்சு இந்த சிறப்பு விருந்தாளிகளை நல்ல உபச்சாரம் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் அவர் பண்ண சொல்லிடுறாரு. சிறப்பான புதுசாக அங்கே ஒரு தேவலோகத்தையே காட்டில் உருவாக்கி அவங்களுக்கான உணவுகள், வந்திருக்கிற யானை குதிரை எல்லாத்துக்குமான வீரர்கள் எல்லாத்துக்கும் வேண்டியது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. தங்கி இருந்துட்டு அடுத்த நாள் பரத்வாஜரை வணங்கிட்டு அங்கே இருந்து கிளம்புறாரு. சித்திரக்கூடத்தை உள்ளே புறப்படுறாங்க ராமர் இருக்கிற இடத்த நோக்கி. அப்போது ராமர் தூரத்தில் ஏதோ புழுதி வருது அப்படின்னு பார்த்துட்டு லக்ஷ்மணர்கிட்ட சொல்கிறாரு. லக்ஷ்மணர் ஒரு மரத்துக்கு மேலே ஏறி பார்க்குறாரு. பார்த்தா ஆமாம், தூரத்தில் புழுதியில் ஒரு படை வருது அப்படின்னு. சரி, அதில் என்ன சின்னம் போட்டிருக்குன்னு ராமர் கேட்குறாரு. அதில் கோவிதார் மரம் இருக்குதுன்னு. கோவிதார் மரம் பரதனுடைய சின்னம். அது ஒன்று அவன் சமரசத்துக்காக வருவான், இல்லாட்டி போர் பண்ணுறதுக்காக வரானோ அப்படின்னு லக்ஷ்மணர் வந்து யோசிக்கிறாரு. சரி, இருந்தாலும் நம்ம தயாராகிக்குவோம் போருக்குன்னு. அண்ணியாரை கூட்டிகிட்டு போய் குகையில் இருக்க சொல்லிடுவோம், நம்ம போருக்கு தயாராகுங்கிறாரு. ராமர் அதெல்லாம் வேணாம், வர்றான் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம், இரு அமைதியா அப்படிங்கிறாரு. பரதன் வர்றாரு, பரிவாரங்கள் வருது, தாய்மார்கள் எல்லாரும் வராங்க. ராமரை பார்த்த உடனே எல்லாம் அழுகுறாங்க. தகப்பனார் விஷயத்தை அப்படி சொன்ன உடனேயே ராமர் கண் கலங்கி செயலற்று அப்படியே உட்கார்ந்துருக்காரு. லக்ஷ்மணரும் சீதா பிராட்டியாரும் அழுகிறாங்க தசரதர் விஷயத்தை கேட்டுட்டு.
அப்புறமெல்லாம் ஒரு சமாதானப்படுத்திட்டு பரதர் சொல்கிறது, என்னால் ராஜ்ய பரிபாலனம் பண்ண முடியாது, நீங்கள் வாங்க வந்து ஏற்றுக்கோங்க. தாயார் இப்படி சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. அப்போ ராமர் சொல்கிறாரு, கொடுத்தது வாக்கு சொன்னது தான், நீ தைரியமாக போ, நீ போய் செய்யின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அத்தனை ராஜ உபதேசங்கள் செய்கிறாரு, அறிவுரைகள் எல்லாம் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே ராமர்கிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டு அவர் பாதுகையோட பரதன் நேராக அயோத்திக்கு போய் தாய்மார் மற்ற எல்லாரையும் விட்டுறாரு. ஆனால் இவர் நந்தி கிராமுக்கு போய் அந்த பாதுகையை வந்து பட்டாபிஷேகம் பண்ணி அங்கே இருந்து அயோத்தி நாடு நிலவரங்கள் எல்லாத்தையும், அயோத்திக்கு போகாமல் அங்கே நந்தி கிராமில் இருந்தே பார்த்துக்கறாரு. நாடு நிலவரம் எல்லாத்தையும் ஆட்சி செஞ்சிட்ருக்கார். அங்கே இருந்து பாதுகை ஆட்சி, அது ராமராஜ்யம்னு சொல்லுவாங்க. அது நடந்து நேராக ராமர் அப்புறம் அந்த சித்திரக்கூடத்தில் கொஞ்சம் உள்ள தள்ளி போய் அஸ்வமுனிவர்னு ஒருத்தர் இருக்கார், அங்கே தங்குறாரு கொஞ்ச நாள் அவரோட. அப்புறம் அத்ரி முனிவர் ஆசிரமம் வருது, அங்கே போகிறாங்க. அத்ரி முனிவர் ஆசிரமத்தில் வந்து தாயார் அனுஷியா தேவி இருக்காங்க. ரொம்ப விசேஷமாக வரவேற்பு கொடுத்து ராம லக்ஷ்மணர் சீதா பிராட்டியாரை பார்த்துக்கிறாங்க. அனுஷியா தேவி சீதா பிராட்டியார்கிட்ட ரொம்ப ஒரு தாய் பாசத்தோட ரொம்ப பிரியமாக பார்த்துக்கிறாங்க. அப்போது சீதா பிராட்டியாருக்கு சுகந்தமாக ஒரு வாசம் வீசக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு மஞ்சள் நிற பட்டாடையை கொடுக்குறாங்க. அதுக்குரிய ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள் எல்லாமே கொடுக்குறாங்க. என்றைக்குமே இதெல்லாம் அழியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிறாங்க. சீதா பிராட்டியார் நல்லா அலங்காரம் பண்ணி விடுறாங்க. சீதா பிராட்டியாரை ராமர் பார்த்து சிரிக்கிறாரு. அன்றிரவு அங்கேயுமே தங்கிடுறாங்க. தங்கிட்டு அடுத்த நாள் அங்கே இருந்து தண்டகவனம் இருக்குது, அது ரொம்ப இருளடைஞ்சு இருக்குது. அதுக்குள்ளே அப்படியே புறப்படுறாங்க. போகிற வழியிலேயே விராதன் அப்படின்னு ஒரு சீதா பிராட்டியாரை தூக்கிக்கிட்டு ராமர் லக்ஷ்மணரை பார்த்துட்டு சொல்கிறான், நான் எடுத்துகிட்டு போய் திருமணம் செஞ்சுக்க போகிறேன் இந்த பெண்ணை, நீங்கள் 2 பேரும் போயிருங்க அப்படின்னு. ஆனால் ராம லக்ஷ்மணர்கள் விராதனை தாக்க போன உடனே அந்த விராதன் என்ன பண்ணுறான், சீதா பிராட்டியாரை போட்டுட்டு அவன் சொல்கிறான், ராம லக்ஷ்மணர்களை தூக்கிட்டு போய் நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் சீதா பிராட்டியாரை நான் கல்யாணம் செஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ராமரையும் லக்ஷ்மணரையும் தோளில் தூக்கிட்டு காட்டுக்குள்ளே ஓடுறான். இந்த கையை அந்த கை எல்லாத்தையும் வெட்டிடுறாங்க 2 பேரும் சேர்ந்துட்டு. கடைசியில் விழுந்துடுறான். கடைசியில் அவன் உயிருக்கும் போராடுற சூழ்நிலை வருது. ஆனாலும் அவனால் உயிர் விட முடியலை. ராமர் சொல்கிறாரு, மண்ணை தோண்டு, அதில் இவனை முடிச்சிடலாம், இல்லாட்டி இவனை முடிக்க முடியாது அப்படின்னொன்னே அந்த அவனும் சொல்கிறான், விராதனும், எனக்கு இப்படித்தான் சாபம் வந்துச்சு, அப்போ தான் சாப விமோச்சனம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு குபேரன் வந்து எனக்கு கொடுத்தா சாபத்தினால இப்படி இருக்குது அப்படின்னு. கடைசியில் சாப விமோச்சனம் ஆயிடுது. அதே மாதிரி பண்ணி அவன் கிளம்பி போயிடுறான். அப்புறம் இவங்க தன் பயணத்தை தொடருங்கிறாங்க. நேரம் ராமர், லக்ஷ்மணர், சீதா பிராட்டியார். ராமர் முன் செல்ல, நடுவில் சீதா பிராட்டியார், பின்னாடி லக்ஷ்மணர், இப்படி கிளம்புறாங்க. நேராக போகிறாங்க. சரபங்க முனிவருடைய ஆசிரமம், இந்திரனுடைய புஷ்பக விமானம் இருக்குது. சரபங்க முனிவரை பார்க்க போகிறாங்க. என்ன விசேஷம், இந்திரன் வந்துட்டு வேகமாக போகிறாரே அப்படின்னு ராமர் கேட்குறாரு. இல்லை, உங்களை பின்னால் வந்து ஒரு விசேஷ காரியமாக பார்க்குறதா அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சரபங்க முனி விசாரமெல்லாம் பண்ணுறாரு. சுதீஷ்ணன் ஆசிரமம் இருக்குது, அங்கே கொஞ்ச நாள் அந்த தண்டகவனத்தில் அங்கேயே தங்கிட்டுருக்காங்க. அருமபிரத முனிவர்னு ஒருத்தர் இருக்கார், பார்க்குறாங்க. அகஸ்திய முனிவர் ஆசிரமத்துக்கு வர்றாங்க. ஆனால் மற்ற இடங்களில் இருக்கிற மாதிரி அந்த அசுரர்களுடைய தொந்தரவு அகஸ்திய மகர்ஷி ஆசிரமத்துக்கிட்ட கிடையாது. காரணம், வாதாபி, இளவலவன் அப்படி இந்த 2 ராட்சசங்களை கொண்டுட்டனால பயப்படுறாங்க. மகர்ஷினாலே ஒரு பயம், அந்த பக்கமே அவங்க வரமாட்டாங்க. இருந்து தங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு பஞ்சவடி கிளம்பிட்டாங்க. பஞ்சவடி போகிறப்பவே ஜடாயுவை பார்க்குறாங்க. உன் தகப்பனார் தசரதனுடைய நண்பன் நான் அப்படின்னோடனே அவர்கிட்டையும் நல்ல சேமலாபமெல்லாம் பேசிட்டு அங்கே இருந்து அவங்க உள்ளே போகிறாங்க. கோதாவரி கரைக்கு பக்கத்தில் ஒரு பர்ணசாலை அமைச்சு அங்கே தங்குறாங்க. ராவணனுடைய தங்க சூர்பனகைன்னு சொல்லிட்டு அவள் அங்கே ராமரை பார்க்குறா. ரொம்ப அழகாக இருக்காரு, அதனால கல்யாணம் செய்யணும்னு ஆசைப்படுறாரு.
ஆனால் ராமர் மறுத்துட்டு லக்ஷ்மணரை பண்ணிக்க சொல்கிறாரு. லக்ஷ்மணரும் நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. கடைசியில் அவள் சொல்கிறா, இந்த சீதையை நான் முழுங்கிட்டு ராமரை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இது ஆத்திரப்பட்டுட்டு லக்ஷ்மணர் செஞ்சது வினையா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு காது மூக்கு எல்லாத்தையும் லக்ஷ்மணர் அறுத்து விட்டுறாரு. உடனே அவள் அங்கேருந்து அலறிட்டு நேராக ஜனஸ்தானத்தில் இருக்கிற மாரிசன் கிட்ட ஓடுறா. அங்கே போய் இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறா. இங்கே 2 பேர் வந்திருக்குறாங்க. அவங்க ராம லக்ஷ்மணர்கள் மானிடர்கள் தான், அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே அவன் மாரீசன், கரண், தூஷணன் இவங்க எல்லாத்தையுமே இவன் அனுப்புகிறான். மாரீசனும் கூட போகிறான். கிட்டத்தட்ட ஒரு 14,000 அரக்கர்கள் போகிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே ராமர் கொன்றாரு. ஆனால் மாரீசனை மட்டும் கொல்லலை. அவர் ஒரு அம்புனால இந்த மாரீசனை நேராக சமுத்திரத்துக்கிட்ட போய் விழுக ஸ்தானத்தில் இல்லாமல் தப்பிச்சும் பொழைச்சோன்னு ஓடிடுறான் அவன். இவள் சூர்பனகைக்கு ஆத்திரம் அடங்கலை. நேராக ராவணன்கிட்ட போய் அழுகிறா கதறி. என் மூக்குக்கு அதெல்லாம் அறுத்துட்டாங்க ஒரு மனுஷங்க. அங்கே ஒரு பொண்ணு இருக்கா சீதான்னு, உனக்கு ஏற்றவ, அவள் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் முயற்சி எடுத்தேன். அவங்க என் மூக்குக்கு அதை அறுத்துட்டாங்க அப்படின்னோடனே அப்படியா அப்படின்னு ராவணனுக்கு ஆத்திரம் இன்னும் கொஞ்சம் வருது. சீதாவை நல்லா தெரியும் ஏற்கனவே, அது இன்னும் கொஞ்சம் ஆத்திரம் வருது அவனுக்கு. உடனே அவன் நேராக போய் மாரீசன் கிட்ட போய் பார்க்குறான். 1 ரூபாய் எடுத்துகிட்டு போ, அப்படியே ராமரை காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போ, நான் போய் அந்த நேரம் சீதையை கடத்திட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே மாரீசன் பயப்படுறான். நீ ராமரை பற்றி என்னமோ நினைக்கிற, அவர் சாட்சாத் மகாவிஷ்ணு, அப்படித்தான் தெரியுது எனக்கு. அவர் நினச்சா எல்லாத்தையும் சிருஷ்டிப்பார், சிருஷ்டிச்சதை அழிச்சிருவார், அழிச்சதையே திருப்பியும் அவர் சிருஷ்டி பண்ணுவார். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவர் அவர். நான் இந்த விஷயத்துக்கே நான் வரலைங்கிறான் மாரீசனை. வேறு வழியே இல்லாமல் பொன்மான் ரூபாய் எடுத்துக்கிட்டு அவன் சீதா பிராட்டியார் அங்கே செடி கொடிகளில் பூக்கள்லாம் பறிச்சிட்ருக்கிற நேரம் அங்கே இங்கேயும் கண்ணில் படுற மாதிரி போகிறான் மாரீசன். அதை பார்த்துட்டு சீதா பிராட்டியார் ராமர்கிட்ட எனக்கு இந்த பொன்மான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ராமரும் இது ஏதோ மாயாவி வேலையாக தெரியுது, அந்த மாரீசனோட வேலை மாதிரி தெரியுதேன்னு மனசில் நினைக்கிறாரு. ஆனால் சீதா பிராட்டி கொஞ்சம் வற்புறுத்தி கேட்கவே மான துரத்திட்டு போகிறார். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி லக்ஷ்மணர்கிட்ட நீ பார்த்துக்கோ, எனக்கு சந்தேகமாக இருக்குது, அரக்கர்களோட சூழ்ச்சியோ என்னமோ, நம்மளை பழி வாங்கிறதுக்காக வந்திருக்கிறாங்களோ என்னவோ தெரியலை அப்படின்னோடனே அவரும் நாங்கள் பார்த்துக்குறோண்ணா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் துரத்திட்டு போகிறாரு. காட்டுக்குள்ளே போனோன்னா போக்கு காட்டிக்கிட்டே மான் போகுது. கடைசியில் ராமர் அம்பு எஞ்சி கொன்றாரு. உயிரை விடுற தருணத்தில் அந்த மாரீசன் தான் உண்மையான சுயரூபம் எடுத்து கோரமாக பூமியில் விழுகிறான். விழுந்துட்டு கத்துறான், ஓ லக்ஷ்மணா, ஓ சீதான்னு கத்துனோடனே இந்த சீதா பிராட்டி காதுக்கு விழுகுது. ராமர் குரல்லையே வருதே, என்னமோ ஆயிடுச்சு, லக்ஷ்மணா நீ போய் பாரு அப்படின்னு. லக்ஷ்மணர் சொல்கிறாரு, ராமரை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, அவர் அவ்வளவு அரக்கர்களை கொன்று குவிச்சிருக்காரு, நீங்கள் அதை பற்றி வருத்தப்படாதீங்கன்னு கொஞ்சம் சீதா பிராட்டியார் கடினமான வார்த்தைகளை உபயோகித்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க லக்ஷ்மணரை. அதை பொறுக்க மாட்டாமல் அவர் ஒரு கோடு வரைகிறாரு. தாயே, இதை தாண்டி நீங்கள் இங்கே வந்துடாதீங்க, இது உங்களுக்கு பாதுகாப்பு, இதை தாண்டி அரக்கர்கள் யாரும் வந்தாலும் உள்ளே வர முடியாது, நீங்களும் இந்த பக்கம் வந்துடாதீங்க, அரக்கர்கள் ரொம்ப ஒரு கண்ணாக இருக்காங்க நம்ம மேலேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு வில் எடுத்துகிட்டு. கடைசியில் இவங்க இங்கே உள்ள காட்டுக்குள்ளே லக்ஷ்மணர் போகிற அந்த நேரம் ராவணன் ஒரு பிச்சை எடுக்கிறவன் மாதிரி வர்றான். ஒரு அந்தனர் ரூபத்தில் வர்றான், யாசகம் கேட்குற மாதிரி. நீங்கள் யார் அப்படின்னு சீதா பிராட்டியாரை பார்த்து கேட்குறான். இந்த காட்டில் நீங்கள் குடிசை அமைச்சிட்ருக்கீங்களே, நீங்கள் யார் அப்படின்னு. ஜனகருடைய மகள், தசரதனுடைய மருமக, ராமனுடைய மனைவி அப்படின்னு தன்னை பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் யார் இந்த காட்டில் இப்படி யாசகம் பண்ணுறதுக்கு அப்படின்னோன்னு கேட்க சீதா பிராட்டியார் முடியை பிடிச்சி இழுத்து தன்னுடைய புஷ்பக விமானத்தை கடத்திட்டு போயிடுறான். அப்படியே அம்மா லக்ஷ்மணா அப்படின்னே சொல்கிறாங்க. மரம், செடி, கொடி, ஆறு, அங்கே இருந்த பறவைகள் எல்லாம் அப்படியே அசைவில்லாமல் எல்லாமே நின்றுது. இதை பார்த்துட்டு கண்ணீர் வடிக்குது. ராமருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சில சகுனங்கள்லாம் காட்டுது. இடது பக்க கண்ணு துடிக்குது, இடது பக்க தோல் துடிக்குது. அப்போது சொல்கிறாரு, சீத்தை பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியுது லக்ஷ்மணா, வா சீக்கிரம் போகலான்னு. அங்கே போய் ஒன்று கடத்தப்பட்டிருக்கணும், இல்லாட்டி அவன் உயிருக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கணும், எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு போகிறாங்க 2 பேரும். இப்படி விட்டுட்டு நீ வந்திருக்கக்கூடாது, வெறும் காலி குடிசை தான் இருக்குது.
ராமர் சீதா சீதான்னு அந்த பக்கம் எல்லாம் தேடி பார்க்குறாரு. மரம் செடி கொடி எல்லாத்தையும் பார்த்து கேட்குறாரு, நீ சீத்தையை பார்த்தியா சீத்தையை பார்த்தியான்னு. எல்லாமே அந்த சீதா பிராட்டியார் கதறினதில் அழுது அந்த அழுகை அதுனால நிறுத்த முடியாமல் அமைதியாக மௌனமாக காத்துட்டு கண்ணீர் வடிச்சிட்டு எல்லாமே பார்க்குதுங்க ராமரை. ஒன்றும் சொல்ல முடியல நம்மனால. பிராட்டியார் ஒரு மான் வளர்த்திட்டு இருந்தாங்க. அது மட்டும் கொஞ்சம் அது பிராட்டியார் வானத்தில் பிடிச்சி தூக்கிட்டு போனதுனால அந்த வானத்து திசையை மட்டும் இப்படியே பார்த்துக்கிட்டே கண்ணீர் வடிக்குது. புரியுது அவருக்கு, ஏதோ இந்த மாதிரி இந்த வழியில் ஏதோ நடந்திருக்கணும் சீதைக்கு அப்படின்ட்டு, அந்த வழியாக நம்ம போவோம் அப்படின்ட்டு அதே வழியாக அவங்க கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலையில் சீதா பிராட்டியார் போகிற வழியில் ஜடாயு பார்த்துடுறாரு. அதனால் அவர் முயற்சிக்கிறாரு காப்பாற்றுறதுக்காக, போராடுறாரு ராவணனோட. ஆயுதங்கள் இல்லை ஜடாயு. அவர் தன்னோட கால்களால் 2 கால்களால் போய் கீறுறாரு. அப்புறம் ரெக்கையை வச்சு அடிக்கிறாரு. அப்படியே ராவணனை பூமியிலேயே விழுக வச்சிடுறாரு. கடைசியில் கடுமையான யுத்தம் நடக்குது. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. கடைசியில் அவன் வாளை வச்சு 2 ரெக்கையும் வெட்டி விட்டுறான். ஜடாயு விழுந்துடுறது. அந்த நேரம் சீதா பிராட்டியாரும் விழுந்ததுனால நிறைய ஆபரணங்கள்லாம் தெரிச்சு விழுகுது. தேர் சக்கரம் ஒன்று விழுந்தது. அங்கேருந்த புஷ்பக விமானத்தில் இருக்கிற ஒரு தேரோட சக்கரம் அது எல்லாமே விழுகுது. கொஞ்சம் கொஞ்சம் பாகங்கள்லாம் சத்தம் போடுறாங்க. ஓடி போய் ஜடாயுவை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. அப்புறம் அவனை வம்படியாக பிடிச்சி இழுத்து திருப்பி புஷ்பக விமானத்தில் வச்சுட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். அழுதுகிட்டே அவங்க போகிறாங்க. முக பர்வதம் இருக்குது. அந்த மலையில் ஒரு 5 வானரர்கள் வரிசையாக அமைதியாக உட்காந்துருக்குறாங்க. அதை பார்த்துட்டு அழுதுகிட்டே அந்த என்னை காப்பாற்றுறவங்க யாருமே இல்லையா அப்படின்னு அழுதுகிட்டே நகைகள் தங்கிட்ட இருந்த அந்த வஸ்திரத்துலேருந்து கிழிச்சு அதை எல்லாத்தையும் தூக்கி கீழே போடுறாங்க. அதை அந்த 5 வானரர்கள் அது யாருன்னா சுக்ரீவன், ஹனுமார் எடுத்து வச்சுக்கிறாங்க பத்திரமா. வானர் சீதா பிராட்டியாரை கடத்திட்டு போனவன் அசோகவனத்தில் கொண்டு போய் விட்டுறான். அந்த அசோகவனத்தில் சுபா மரம்னு ஒரு மரம், அதுக்கு கீழே பிராட்டியார் அமைதியாக உட்காந்துருக்காங்க. எவ்வளவோ இவன் கெஞ்சிரான் தன்னை திருமணம் செய்யும்படி. பிராட்டியார் மறுத்துறாங்க. அப்புறம் பிராட்டியாரை வம்படியாக பிடிச்சி தன்னுடைய அரண்மனைக்குள்ளே எல்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டுறான். லங்கைக்கு இப்படி செல்வாக்கா இருக்கும், தன்னுடைய ஐஸ்வர்யங்கள் என்னன்னு எல்லா அரண்மனையெல்லாம் காட்டிட்டு பட்டம் மகிழ்ச்சியாக நான் உன்னை ஆக்குறேன் அப்படின்னு கெஞ்சறான். அப்பயும் சீதா பிராட்டியார் அழுதுகிட்டே இருக்காங்க. அப்புறம் அசோகவனத்துக்கு அடியில் போய் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. நிறைய ராட்சசிகள் கிட்ட பிராட்டியாரை காவல் இருக்கணும், ஆனால் அவள் கொன்றக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். பிராட்டியார் நாளுக்கு நாள் மெலிஞ்சிட்டு போகிறாங்க. ரொம்ப ஒரு ஹீனஸ்வரமாக போய்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு பிரம்மா நேராக இந்திரன் கிட்ட இந்த மாதிரி சீதா பிராட்டியார் ரொம்ப உடல்நிலை மோசமாகிக்கிட்டு எதுவுமே சாப்பிடாம இருக்காங்க, உடல் உபத்திரவத்தில் கஷ்டப்படுறாங்க. இப்படியே போச்சுன்னா அவங்களாவது ஆயிரம் அவங்கள காப்பாற்றுறதுக்கு நீ உடனே ஏதாவது பண்ணுப்போ அப்படின்னு அனுப்புகிறாங்க. இந்திரன் நித்ராதேவியை கூட்டிக்கிட்டு அசோகவனத்துக்கு வர்றாரு. வரும்போதே கையில் ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தில் தேவலோகத்தில் இருந்த பாயாசத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. நேராக வந்த உடனேயே சீதா பிராட்டியார்கிட்ட தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. பாயாசத்தை குடிங்க, உங்களுக்கு நல்லதாகும் உடம்புக்கு, உங்களுக்கு எந்த தீங்கும் உடம்புக்கும் வராது, பாதுகாப்பாக இருப்பீங்க, உடல் உபத்திரவம் களைப்பு எல்லாம் நீங்கிடும் அப்படின்னோடனே பிராட்டியார் நம்ப மறுக்கிறாங்க, இது ராவணனுடைய வேலையோன்னு. அப்புறம் காலை பார்க்குறாங்க, பூமியிலேயே படாமல் இருக்கிறதுனால சரி இவன் இந்திரன் தான் அப்படின்னு நம்பிட்டு அதை வாங்கிட்டு குடிக்கிறாங்க பிராட்டியார். அப்புறம் நித்ராதேவியோ இந்த சம்பவங்கள் நடக்கணுங்கிறதுக்காக அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் தூங்க வச்சிடுறாங்க. அப்புறம் இந்திரனும் நித்ராதேவியும் சீதா பிராட்டியாரை வணங்கிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் ராமர் தேடிட்டே வர ஜடாயுவை பார்க்குறாரு. சீதா பிராட்டியார் நகைகளெல்லாம் காட்டினோன்னா ஆமாம் சீதாவே தான், ஒருத்தன் கடத்திட்டு போனான், அவன் ராவணன் அப்படிங்கிறாரு. பார்த்த முடியலை அப்படின்னு ரொம்ப இதாக சொல்கிறாரு. அப்புறம் அவர் இறந்துடுறாரு. ராமர் கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாரு. ஜடாயுவுக்கு அந்த காரியங்கள் எல்லாம் ராமரே எல்லாம் செஞ்சிடுறாரு. அப்புறம் அங்கே இருந்து ராம லக்ஷ்மணர்கள் முன்னேறி போகிறாங்க. அந்த திசையை நோக்கி கபந்தன் ராட்சசன் வர்றான்.
அவன்றாரு. அப்புறம் கடைசியில் அவன் வந்து போகிறப்ப அவன் சொல்லிடுறான், நீங்கள் இங்கேருந்து நேராக ரிஷிமுகம் பர்வதம் போனீங்கன்னா சுக்ரீவனை பாருங்கள். எனக்கு ராவணன் எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியாது, ஆனால் சுக்ரீவனுக்கு தெரியாத இடம் கிடையாது. அவர் 3 லோகத்தையும் சுற்றி பார்த்தவர் அவர். நீங்கள் அங்கே போய் அவரை பாருங்கன்னு சொல்கிறான். அப்புறம் பம்பை இருக்குது இங்கே பக்கத்தில், அங்கே போயிட்டு பாருங்க, சபரின்னு ஒரு அம்மா இருக்காங்க அப்படின்னோடனே ராமர் நேராக அங்கேருந்து கிளம்புறாரு. அங்கே போனால் மாதங்க முனிவருடைய ஆசிரமத்தில் தான் தாய் சபரி இருக்காங்க. ராமரை எதிர்பார்த்துட்டு பல ஆண்டுகளாக காத்துட்ருக்குறாங்க. ராமா நீ வந்துட்டியா, உனக்காகத்தான் நான் காத்துட்ருந்தேன். மாதங்க முனிவருடைய சிஷ்யர்கள் எல்லாருமே தேவலோகத்துக்கு போயிட்டாங்க. நான் தான் உனக்காக காத்துட்டே இருக்கேன். உன் தரிசனம் கிடைச்சதுக்கப்புறம் போகணுன்னு தான் எனக்கு இந்திரலோகத்தில் இருந்து வந்தது வாகனம். நான் திருப்பி அனுப்பிட்டேன். ராமரை பார்த்துட்டு நான் வந்துடுறேன்னு சொன்னேன் அப்படின்றாங்க. அப்புறம் ராமரை கண்குளிர தரிசனம் பண்ணுறாங்க. கனி வகைகள் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த தாயார் வந்து ராமருக்கு கொடுக்கக்கூடிய அந்த பழங்கள்லாம் புளிப்பாக இருக்கக்கூடாது, இனிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக தானே கடிச்சு கடிச்சு பார்த்துட்டு நல்ல பழங்களாக கொடுக்குறாரு. அதையே கடித்து சந்தோஷமாக ஏற்றுக்கிறாரு. அப்புறம் அங்கே இருந்த பம்பா ஏரி, அது 7 கடல் நீரால் ஆன ஒரு புண்ணிய தீர்த்தம். அது பம்பா ஏரி. ரொம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சித்தை மூட்டி அந்த சித்தைக்குள்ளே வந்து சபரி இறங்குறாங்க. ராமர் பார்த்துட்ருக்க, லக்ஷ்மணர் பார்த்துட்ருக்க, அப்படியே ஒரு தெய்வீக உருவம் வாங்கிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்புறம் திருப்பி அவங்க பம்பா ஏரியில் வந்து திருப்பியும் ஸ்நானம் எல்லாம் செஞ்சுட்டு அவங்க கிளம்புறாங்க. அங்கே இருந்து சுக்ரீவனை பார்க்குறதுக்காக புறப்பட்டு நேராக ரிஷிமுக பர்வதம் போகிறாங்க. அப்போ தூரத்தில் ஹனுமான், சுக்ரீவன் இவங்கெல்லாம் அந்த மேலே இருந்தவங்க, சுக்ரீவன் சொல்கிறாரு, அண்ணன் வாலி என்னை கொல்றதுக்கு யாரையும் அனுப்பிட்டாரோ என்னமோ, பார்க்குறதுக்கு மனுஷங்க மாதிரி இருக்காங்க, ஆனால் தேவலோகத்தை சேர்ந்தவங்க மாதிரியும் இருக்காங்க. ஹனுமான்கிட்ட நீ போய் யாருன்னு பார்த்து கேட்டுட்டு வா அப்படின்னு. ஹனுமான் தன் உருவத்தை ஒரு வைதிக பிராமணர் மாதிரி உருவம் மாற்றிக்கிட்டு நேராக ராமலக்ஷ்மணர்கள்கிட்ட போகிறாங்க. போயிட்டு நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கரலாமா அப்படின்னு. அப்போ அவங்க ராமர் சொல்கிறாரு, நான் ராமர், லக்ஷ்மணர் சகோதரர் அப்படின்னு ஆதியிலிருந்து சீதா பிராட்டியார் கடத்திட்டு போன வரைக்கும் ஜடாயோ சபரி தாயார் நடந்த விவரங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஹனுமானுக்கு நம்பிக்கை வருது. அப்புறம் நேராக சுக்ரீவன் கிட்ட ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களாக தெரிகிறாங்க, இவங்க கூட நீங்கள் பழக்க வச்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லது அப்படின்னோன்னு சுக்ரீவனும் வர்றாரு. 2 பேரும் அக்னியை மூட்டி அக்னி சாட்சியா நட்புக்காக ஒரு பிணைப்பை ஏற்படுத்திக்கார். ராமர் ஏன் சுக்ரீவன் இங்கே இப்படி இருக்காரு அப்படின்னு ஹனுமான் சொல்கிறாரு. வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் ஏற்பட்ட அந்த சண்டை விஷயங்களை சொல்கிறாரு. வாலி வந்து கிஷ்கிந்தையோட அரசன்னு துந்துபின்னு ஒருத்தன் வாலியோட சண்டை போட கூப்பிடுறான். துந்துபியுடைய தூக்கி வீசுறாரு பிடிச்சி. அதில் துந்துபி இறந்து போயிடுறாரு. மாதங்க முனிவருடைய ஆசிரமத்துக்கு பக்கத்தில் போய் விழுந்தோன்னா அவர் சாபம் கொடுத்துட்றாரு. வாலினால் அந்த பிரதேசமே வர முடியாது அப்படின்னு. அதனால தான் நாங்கள்லாம் இங்கே இருக்கோம். இப்படி சண்டை வந்துச்சு வாலிக்கும் சுக்ரீவனுக்கும்னு கேட்டதுக்கு மாயாவின்னு ஒருத்தன் வந்து வாலியோட சண்டை போட்டான். அப்புறம் துரத்திக்கிட்டே வாலியும் சுக்ரீவனும் கிளம்பி போனாங்க பின்னாடியே. அவர் குகைக்குள்ளே போய் சண்டை போட ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஒரு சத்தம் கேட்டுச்சு, மாயாவியுடைய குரல். கொஞ்ச நேரத்தில் குகை வழியாக ரத்தம் வெளியில். அதை பார்த்துட்டு வாலியுடைய சத்தம் காணாததுனால வாலி அவன் கொண்டுட்டான் போலன்ட்டு இவன் வெளியே வந்தால் எல்லாத்துக்கும் ஆபத்துன்னு பெரிய பாறாங்கல்லை வச்சு குகையை மூடிட்டு சுக்ரீவன் திரும்பி வந்து இந்த மாதிரி அண்ணன் இறந்துட்டாருன்ட்டு இவர் பட்டாபிஷேகம் பண்ணி நாட்டை நடத்திட்டுருக்காரு. 1 வருஷம் கழிச்சிட்டு வாலி அங்கே இங்கேயும் பார்த்துட்டு குகையை உடைச்சிட்டு வெளியில் வந்துடுறாரு. வந்து நாட்டில் பார்த்தா சுக்ரீவன் அரசாட்சி பண்ணிகிட்ருக்காரு. சண்டை வந்துடுது. துரத்திட்டே போகிறாரு. பயந்துட்டு தான் அவர் இந்த ரிஷிமுக பர்வதத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீ வந்து போய் சண்டைக்கு கூப்பிடு. முதல் நாள் போய் சண்டைக்கு கூப்பிட்டப்போ ராமரால் அம்பு எய்தி கொல்ல முடியல. காரணம் வாலியும் சுக்ரீவனும் ஒரே ஜாடையிலேயே இருக்காங்க. அதை சொல்கிறாரு. அப்போது ஒரு மாலையை போட்டு விட்டுறாங்க சுக்ரீவன் கழுத்தில். சுக்ரீவா, இந்த மாலை ஒன்று தான் உனக்கு அடையாளம், வேறுபடுத்தி காட்டுறதுக்கு நீ போ, திருப்பியும் கூப்பிடு அப்படின்னோடனே அப்போ வலியோட மனைவி எச்சரிக்கிறான். வந்து வலியை கூப்பிட்றான்னா யாரோ வந்திருக்காங்கன்னு ஒற்றர்கள்லாம் சொன்னாங்க, ஜாக்கிரதையாக இருங்கன்னொன்னே
வாலி வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு அதில், எனக்கு ராமருக்கும் எனக்கும் எந்த நேரடி பகை கிடையாது, அதனால் அவர் என்னை கொல்ல மாட்டார், இவனை போய் நான் என்னன்னு கவனிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாலி சண்டைக்கு போகிறாரு. சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் சண்டை நடக்குது. ராமர் மறைஞ்சு நின்று தான் தாக்குறாரு. ஏன்னா வாலிக்கு வந்து அவங்க கூட யாராவது சண்டை போட்டாங்கன்னா சண்டை போடுறவங்களுடைய பலம் எல்லாம் வாலிக்கு போயிடும், அவங்க வீக் ஆயிடுவாங்க. அதனால ராமர் வந்து மறைஞ்சு நின்று அம்பை எய்கிறாரு. கடைசியில் வாலி நெஞ்சை தாக்கிடுது. அவர் அந்த அம்பை பிடுங்கி எஞ்சவன் யாருன்னு பார்க்குறான். அந்த அம்பில் ராம அப்படின்னு எழுதியிருக்குது. அப்போ ஓ ராமா நீயா அப்படின்ட்டு, நீ கேட்டிருந்தா நானே வந்து எல்லாமே விட்டு கொடுத்துருப்பேனே, இப்படி நீ மறைஞ்சிருந்து நீ கொண்டிருக்கணும்னு அவசியம் இல்லையே ராமா அப்படின்னு. அப்புறம் சாகர தருவாய் வருது. அப்போ அவர் சொல்கிறார் ஒரே வார்த்தை சுக்ரீவன் கிட்ட, சுக்ரீவா அங்கதனை வந்து நீ ஏற்று அவனை பார்த்துக்கோ நல்லான்ட்டு. வாலியினுடைய தந்தை இந்திரன் வந்து வாலிக்கு கொடுத்த அந்த தங்க ஒரு ஆரம் மாதிரி இருக்குது, அதை எடுத்து சுக்ரீவனுக்கு போட்டு விடுறாரு. பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவர் உயிர் நிறுத்துறாரு. அப்புறம் வாலிக்கு காரியங்கள் எல்லாம் நடக்குது. எல்லாம் முடிஞ்சு கடைசியில் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்யணுன்னு ராமர் சொல்கிறாரு. நான் வந்து மர உரி தரித்து வனவாசம் செய்யணும்னு எனக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதுனால நகரத்துக்குள்ளெல்லாம் என்னால் வர முடியாது, லக்ஷ்மணா நீ போய் பட்டாபிஷேகத்தை என்னன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு கிஷ்கிந்தையில் பட்டாபிஷேகம் நடந்துட்டுருக்குது. நடந்த உடனே இவர் சுக்ரீவன் அரசாட்சி ஆரம்பிச்சிடுறாரு. வாலியினுடைய மகன் அங்கதன் தான் இளவரசனாக ஆயிடுறாரு. அப்போது மழைக்காலம் ஆரம்பிச்சிடுது. திடீர்னு மழைக்காலம் ஆரம்பித்தா தேட முடியாது. சீதா பிராட்டியாரை தேடுறதுக்கு நான் உதவுறதா வாக்கு கொடுத்துருந்தார் சுக்ரீவன் அரசாட்சிக்கு ஏற்ற உடனே. அப்புறம் மழைக்காலங்கிறனால தள்ளி போச்சு. அப்புறம் வசந்த காலமும் வந்தது. சுக்ரீவன் தேடுறதுக்கு ஆட்களை அனுப்பலை. கொஞ்சம் பொறுத்து பார்த்துட்டு ராமர் லக்ஷ்மணர்கிட்ட சொல்கிறார், என்ன லக்ஷ்மணா, சுக்ரீவன் சீதா பிராட்டியாரை தேடுறதுக்கு உதவுறதா சொல்லிட்டு மழைக்காலம் முடிஞ்சு இப்போ வசந்த காலம் வந்து ஒரு உதவியும் இன்னும் வரலையே நம்மளுக்கு அப்படின்னு லக்ஷ்மணர் கிளம்பிடுறாரு. கோவமாக கிளம்பி அங்கே அரண்மனைக்கு போயிடுறாரு கிஷ்கிந்தைக்குள்ளே. அது வந்து ஒரு பெரிய குகை மாதிரி இருக்குது. உள்ளே அழகான ஒரு பெரிய நகரம் இருக்குது. உள்ளே போகிறாரு. அங்கே இருக்கிற வானரர்கள் எல்லாம் பயந்துக்கறாங்க. ஏதோ லக்ஷ்மணர் போகிறத பார்த்து போருக்கு தான் அவர் கிளம்பிட்டார் போல இருக்குன்னு எல்லாருமே பயந்துடுறாங்க. நேராக அரண்மனைக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்துட்டு கடைசியில் சுக்ரீவன் மது அருந்திட்டு லௌகீக வாழ்க்கையில் அப்படியே உழண்டுட்டு ராஜ்யத்தை பார்க்காம கூட கிடக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் சுயநினைவு வந்து சுதாரிச்சுட்டு நான் கண்டிப்பாக வந்து ஆட்களை வச்சு தேட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த சூழ்நிலையில் எல்லா வானரர்களையும் வரவழைச்சோன்னா அவங்க லட்சக்கணக்கான வானரர்கள் ஒன்று திரண்டுறாங்க சீதா பிராட்டியாரை தேடுறதுக்கு. ஒவ்வொருத்தரையும் 8 திக்குகள்லையும் ஒவ்வொருத்தரையுமா அனுப்பிடுறாங்க. ஒவ்வொரு குரூப் ஒவ்வொருத்தர் தலைமையை வச்சு அனுப்பிடுறாங்க. இப்போது இமயமலை பகுதி பார்த்து ஹனுமானும் அங்கதன் இவங்க எல்லாத்தையும் அந்த பகுதியில் அனுப்பிடுறாங்க. அப்போது இவங்க போய் தேட போனவங்க அங்கே ஒரு சுயம் பிரபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவசி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அங்கே இருக்காங்க. ஒரு பெரிய குகைக்கு வெளியில் உள்ள ஆனால் ஒரு பெரிய அரண்மனையெல்லாம் இருக்குது. அங்கே அவங்க விருந்தோம்பலில் அவங்க இருக்காங்க. அங்கே விருந்தோம்பலில் இருந்துட்டு அவங்கக்கிட்ட கொஞ்ச நாள் இருந்துட்டு வெளியில் வர்றாங்க. சம்பாதி இந்த ராவணன் கடத்திட்டு போனான் அப்படிங்கிறது தான் தெரியுமே தவிர, ஆனால் அவன் வந்து இந்த இலங்கையில் எங்கே இருக்க அந்த இலங்கை அதெல்லாம் அவங்களுக்கு தெரியலை. அதனால எங்கே இந்த இலங்கை இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இவங்களுக்கு. குகைக்கு வெளியில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஹனுமான் அங்கதன் எல்லாம். இனி இங்கேருந்து எப்படி போவோம்? இதளவுக்கு வந்து தேடி பார்த்துட்டோம், பிராட்டியாரை கிடைக்கல. எந்த மூஞ்சியை வச்சுட்டு நம்ம போய் ராமரை பார்ப்போம், சுக்ரீவனை பார்ப்போம்? அப்போ அங்கதன் சொல்கிறாரு, இந்த ஒரு கைகையினால் தசரதர் இறந்தார், ராமர் காட்டுக்கு வந்தார், அப்புறம் வாலி இறந்தார், இப்போ நம்ம கூட்டமாக இறக்க போகிறோம், எல்லாம் இந்த ஒரு பெண் கைகையின் பேராசனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு நொந்துருக்கிறாரு. அப்போ அங்கே தான் சொல்கிறாரு, எனக்கு ஊருக்கு திரும்பி போக தைரியம் கிடையாது, நான் இங்கே சாப்பிடாமலே இருந்து நான் உயிரை விட்டுற போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வேணால் ஊருக்கு திரும்பி போங்க, எனக்கு தைரியம் கிடையாது சுக்ரீவனையும் ராமலக்ஷ்மணர்களையும் பார்க்குறதுக்குங்கிறாரு. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது
இந்த ஜடாயும் இறந்தாரு இந்த கையினால தான் அப்படின்னோன்னா, அப்போது அந்த பக்கம் வந்து சம்பாதின்னு ஒரு பெரிய கழுகு, அது பறக்க முடியாது. அது ஒரு குன்று மேலே இருந்துட்டு இவங்கெல்லாம் பார்க்குது. நல்லா கொழுத்த வானரர்கள் இருக்காங்க, இன்றைக்கி நல்ல உணவு தான் நம்மளுக்கு அப்படின்னு நினச்சிட்ருக்குது. அந்த நேரம் ஜடாயு அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே, நம்ம சகோதரனுடைய பெயரை ஏன் சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு உடனே கூப்பிடுது அவங்கள, வானரர்களை வாங்க நீங்கன்னு. முதல்ல இவங்கெல்லாம் பயப்படுறாங்க, போனால் நம்மளை அடித்து கொன்றும் போல இருக்குது, அதுக்கு இருக்கிற பசிக்கு நம்ம எல்லாரையுமே ஒரே நேரத்தில் சாப்பிட்ரும் போல இருக்குது அங்கே தான் சொல்கிறாரு. ஹனுமார் சொல்கிறாரு, இல்லை அவர் ஒரு வயசானவர், வயது முதிர்ந்தவர், அவர் பருக்க இயலாத சூழ்நிலையில் தான் இருக்காருன்னு தெரியுது. நீ வா, நீ என்னன்னாலும் போவோம், நம்ம நம்ம இங்கே தற்கொலை பண்ணுறதுக்கு அதை அடித்து கொண்டாலும் பரவாயில்ல போல் அப்படின்னு அங்கதன் சொல்கிறாரு. ஆனால் அங்கதன் கடைசியில் ஒரு முடிவுக்கு வராரு. ஆமாம், நம்ம அக்னியில் போட்டு நம்மளை எரிச்சிக்கிறதுக்கோ உண்ணாவிரதம் பண்ணி கஷ்டப்பட்டு போராடி உயிரை விடுறதுக்கு சம்பாதிக்கிட்டேயே நம்ம இரையாயிருவோம், அதுக்கும் வயிறு நிறையும், நம்மளும் உயிரை விட்டுறலான்னு அங்கதான் சொல்கிறாரு. கடைசியில் கூட்டிகிட்டு எல்லாரும் போகிறாங்க. அங்கதன், ஹனுமான், மற்ற வானர சேனைகள் எல்லாம் நேராக சம்பாதிக்கிட்ட போகிறாங்க. சம்பாதி சொல்லுது, ஜடாயுவோட மூத்த சகோதரன் தான். நானும் ஜடாயும் ஒரு தடவை சூரிய பகவான் இதை நோக்கி நாங்கள் பறந்துட்டுருக்கிறப்போ வெப்பம் அதிகமாக இருந்துச்சு. அப்போது வெப்பம் வந்து ஜடாயுவை தாக்கிடக்கூடாதுன்னு இறகால நான் மறைச்சேன். அப்போ இறகு வந்து எனக்கு கருகி போச்சு. அப்புறம் நான் வந்து பொத்துன்னு நான் வந்து இங்கே வந்து விழுந்துட்டேன். இந்த இமயமலை பகுதியில் ஜடாயு வந்து வேறு எங்கேயோ போய் விழுந்துட்டான். அப்போ எங்கே விழுந்தான்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். என்னால் இறகு வந்து எனக்கு போயிடுச்சு, என்னால் போக முடியல, முதிர்ந்தும் போயிட்டோம் நாங்கள் வயசு, அப்படியே விட்டுட்டேன் நான். அப்புறம் என் பையன் சுபாஷுவன் தான் என்னை இங்கே பார்த்துக்கறான். அப்போது நீங்கள் வந்து பேசுகிறத பார்த்துட்டு தான் ஜடாயு வந்து இப்போ இல்லையா, ராமகாரியம் பண்ணி அவன் உயிரை விட்டுருக்கானா, அந்த பாக்கியம் அவனுக்கு கிடச்சிருக்குதான்னு சந்தோஷப்படுறாரு சொல்கிறாரு சம்பாதி. உங்களுக்கு இலங்கை எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு ஹனுமான் கேட்குறாரு. சம்பாதி சொல்கிறாரு, என்னால் பார்க்க முடியும் அப்படின்ட்டு நல்லா அங்கே இருந்து உட்காந்து நேராக அவங்க வந்து திருக்குறுங்குடி வரைக்கும் அவங்க வந்துடுறாங்க. ஹனுமாரும் அங்கதன் மற்ற படையினர் வந்து சம்பாதி அப்படியே கூட்டிக்கிட்டு இங்கேயான்னு கேட்டுட்டு, உங்கள் பார்வைக்கு எங்கே தெரியுதா, இன்னும் போங்கன்னு சொல்லிட்டு திருக்குறுங்குடியே வந்துடுறாங்க. திருக்குறுங்குடியில் இருந்து தன்னுடைய பார்வையை சுழற்று எப்படி பார்க்குறாரு. திருக்குறுங்குடிங்கிறது வந்து நம்ம இருக்குது. அங்கே இருந்து இப்படியே பார்க்குறாரு. ஆமாம், அங்கே இலங்கை தீவுன்னு ஒன்று இருக்குது, ஒரு சின்ன ஒரு தீவு இருக்குது, அதுக்குள்ளே தான் சீதா பிராட்டியார் இருக்கா, பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவருக்கு இந்த விஷயத்த சொன்ன உடனேயே பார்த்தா புதுசாக ரக்கம் முளைக்க ஆரம்பிச்சிருது. இப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து இந்த மாதிரி தான் சொன்னாங்க, இறக்கம் முளைக்கும், ராம காரியத்துக்கு நீ உதவுனீன்னா உனக்கு ரக்கம் முளைக்கும்னு சொன்னாங்க, அதனால எனக்கு ரக்கம் முளைச்சிருச்சு அப்படின்னு நான் கொஞ்சம் பறக்கிறேன் அப்படின்னு சொல்லி பறக்கிறாங்க. சாகர முனிவர்னு ஒருத்தர், அவர் தான் இந்த சம்பாதிக்கிட்ட இப்படி சொல்லியிருக்கார், என்னைக்கு நீ ராம காரியத்தில் நீ உதவுறியோ அன்னைக்கு உனக்கு புதுசாக ரெக்கம் முளைக்கும், அப்போ நீ நல்லா பறப்ப அப்படின்னு. இது ரெக்கம் நல்லா முளைச்சிருச்சு. ஹனுமான், ஜாம்பவான் எல்லார்கிட்டையும் விடைப்பட்டுட்டு மெதுவாக பறந்துடுது அப்படியே சம்பாதி. இப்போ இவங்க எல்லாரும் அங்கே இருந்து போகணும் இலங்கைக்கு, யாரை அனுப்புறது அப்படின்னு. அப்போ ஜாம்பவான் சொல்கிறாரு, ஹனுமானை தான் நம்ம அனுப்பணும் அப்படின்னு. எப்படி ஹனுமானால் பறக்க முடியுமா அப்படின்னா, ஹனுமான் வந்து ஆற்றலை பற்றி எனக்கு தெரியும், சின்ன சூரிய மண்டலத்துக்கே போயிருக்காரு, ரிஷி சாபத்தினால தான் அவர் தாம் பலம் தெரியாமல் இருக்கார், அப்புறம் அவர் முடியும், அவரால் முடியும் அப்படின்னு ஜாம்பவான் நினைவுபடுத்துகிறாரு. ஹனுமானுக்கு வந்து சாபத்தில் வந்து அந்த முனிவர்கள் சொன்னது, இவர் பலத்தை யாராவது நினைவுபடுத்தினா இவருக்கு பலம் வந்துரும்னாரு. ஜாம்பவான் இப்படி நினைவுபடுத்தின உடனேயே ஒரு அசுர பலம், தெய்வீகமான ஒரு ஆற்றல் ஹனுமானுக்கு வந்து ஒரு பலம் வந்துடுது ரொம்ப. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. வானரர்கள் எல்லாம் கரகோஷம் பண்ணுறாங்க. மகேந்திர மலையில் இருந்து ஆஞ்சநேயர் ஒரு தவறாரு அப்படியே இலங்கையை நோக்கி போகும்போதே வழியில் வந்து மைனாக பர்வதம் வருது. சமுத்திரராஜனுடைய கோரிக்கைப்படி மைனாகனை வந்து சொல்கிறாரு, நான் வர்ற வழியில் வந்து உன்னுடைய உபசரிப்பை நான் ஏற்றுக்கிறேன், ராமகாரியமாக நான் போகிறேன்னு.
இந்த மைனாகன் சொல்கிறாரு, தந்தையாரால் காப்பாற்றப்பட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன், பாதாளத்தை அடிச்சுட்டு நான் இங்கே இருக்கிறேன். முந்தி ஒரு காலகட்டத்தில் எல்லா மலைகளுக்குமே ரெக்கை இருந்துச்சு. அப்போது இந்திரன் எல்லாத்தையும் வெட்டினார். இது ரொம்ப சிரமமாக இருக்குது, கருடன் மாதிரி எல்லாமே பறக்கிறதுனால எல்லாத்துக்கும் கேடு வருது இந்த மலைகள்னாலன்னு இறகு வெட்டினாங்க. என் இறக வெட்ட வரும்போது தான் நான் இங்கே விழுந்து உங்கள் தகப்பனார்னால சிரமப்பரிகாரம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு. நான் திரும்பி வரும்போது ஏற்றுக்கிறேன் அப்படின்னு இப்படி தொட்டு அதை ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாரு. அப்புறம் வழியில் சுரசை அப்படின்னு சொல்லிட்டு நாகர்களுடைய தாயார் வர்றாங்க. தேவர்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டதுக்கு தேவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் ஹனுமானுடைய பலத்தை நாங்கள் பார்த்து ரசிக்க விரும்புகிறோன்னொன்னே அவங்க திருப்பி வானத்தில் பறந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறவரை உணவு ஆயிரு வாய்க்குள்ளே போய், அப்புறம் இது எனக்கு பிரம்மா கொடுத்த வரோம் அப்படின்னோடனே இவர் தான் பெரிய அளவு உருவெடுத்துக்கிறாரு. அந்த அம்மா வாயை பெருசாக்குறாங்க. அளவுக்கு தன்னை உருவத்தை உள்ளே சுருக்கிக்கிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வந்துடுறாரு. உங்களுடைய வரமும் பூர்த்தி ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னோன்னே தாய் சுரசா ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. வெற்றி உண்டாகட்டும், சீக்கிரம் நீ சீதாவை கண்டுபிடிச்சி ராமரோட சேர்த்து வை, ராமகாரியம் உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்ட்டு வாழ்த்திட்டு அவங்க மறைஞ்சிடுறாங்க. வழியில் கடலில் நிழலில் பிடிக்க தனக்கு வாய்க்குள்ளே போட்டு உணவாக்கிக்கிற ஒரு அரக்கி இருக்கா, சிம்ஹிகான்னு பேர் அவளுக்கு. அவள் ஹனுமானுடைய நிழலை பார்த்துட்டு இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு பெரிய ஏதோ ஒரு உணவு கிடச்சிருக்குதுன்னு நிழலை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடுறா. ஹனுமான் தன் பலம் குறையுது ஏன் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துட்ருக்காரு. பார்க்க பார்க்க பிடிச்சி இழுக்குது ஒரு உருவம். அதுதான் இவ. அப்புறம் வாய்க்குள்ளே போய் நல்லா நெஞ்சை பிளந்துட்டு வெளியே வந்துட்டு அவர் செத்துடுறா. அதை தாண்டி அவர் நேராக இலங்கை தீர்றாரு. கடற்கரையோரமாக நிறைய மரங்களால் சூழப்பட்டிருக்குது. அப்போ உள்ளே போகலாம் அப்படிங்கிறப்போ அது ஒரு மாலை நேரம். அது பௌர்ணமி நிலா வரக்கூடிய தருணம். உள்ளே போகலாங்கிறப்போ அந்த இலங்கையை காவல் காத்துக்கிட்டு இருக்கிற தேவதை லங்கினிங்கிறது தடுக்குது ஹனுமானை. இங்கே என்ன வேலை அவர் சொல்கிறாரு, நான் சும்மா சுற்றி பார்த்துட்டு நான் போயிடுறேன், அதுக்கு தான் வந்தேன்னு. இல்லை, இதெல்லாம் ராட்சசர்கள் இருக்கக்கூடிய இடம், உனக்கு என்ன இங்கே வேலை, இங்கே சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை போ அப்படின்னு. கோவம் வந்துடுது இவருக்கு. தான் இடது கையால் ஓங்கி ஒரு குத்துறாரு. அப்புறம் சொல்லிடுது இலங்கை தேவதை, எனக்கு பிரம்மா முந்தி ஒரு வரம் கொடுத்தாரு, ஒரு வானரம் உன்னையை தாக்கும், அப்போ புரிஞ்சுக்கோ இந்த இலங்கை தீவுக்கு அழிவு வரும், அப்போது இலங்கையில் இருக்கக்கூடிய ராட்சசர்களுக்கும் அழிவு காலம்னு அப்படின்னாரு. வந்துடுச்சு போல இருக்குது, நீ போய் உன் காரியம் எதுவோ அதை நிறைவேற்றி கொண்டு வழி விட்டுருது. உள்ளே போய் எல்லாம் சுற்றி பார்க்குறாரு. அவ்வளோ அழகாக இருக்குது இலங்கை. அவனுடைய ராவணனுடைய ஐஸ்வர்யங்கள்லாம் அளவுக்கு மீறி கிடக்கு. அவர் நினைக்கிறாரு, இவன் மட்டும் ஒரு ஒழுக்கமானவனாக இருந்திருந்தா இவன் எல்லாரும் தேவர்கள் கூட வணங்கிட்டு போவாங்க போல், அப்படிப்பட்டவனால இருப்பான் இவன். இப்படி தன்னுடைய ஒழுக்கம் கெட்டதுனால எப்படி கீழ்த்தரமாக போனனால அந்த ஒரு சிறப்பு இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு வருத்தப்படுறாரு. அப்புறம் அங்கே புஷ்பக விமானத்தெல்லாம் பார்க்குறாரு. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அந்த புஷ்பக விமானம், குபேரனோடது. ராவணன் பறிச்சுக்கிட்டு வச்சுருக்கான். இன்னும் உள்ள அரண்மனைக்குள்ளெல்லாம் போய் பார்க்குறாரு. சுற்றி அந்த புறத்து பக்கம் போய் பார்க்குறாரு. அங்கே ராணிமார்கள் எல்லாம் அங்கே இங்கேயுமே செதறி படுத்துருக்குறாங்க பார்க்குறாரு. மண்டோதரி ஒரு உயர்ந்த ஆசனத்தில் படுத்துருக்குறாங்க. அதில் பார்த்துட்டு இவங்கெல்லாம் சீத்தை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது. அது தூரத்தில் ராவணனை பார்க்குறாரு. ஐயோ, இவனை போய் நம்ம பார்த்தோமே அப்படின்னு நினைக்கிறாரு. கடைசியில் எல்லா பக்கமும் பார்த்துட்டு சீதா பிராட்டியாரை கண்டே பிடிக்க முடியலைன்னு ரொம்ப சோர்வாகி மலை மேலே ஏறி போய் உட்காந்துக்கிறாரு. அப்புறம் அங்கேருந்து இப்படியே எங்கேயோ தப்பு நடந்து போச்சு, என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த ஜெயபஞ்சகம் ஸ்லோகம் சொல்லிட்டு ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்களை நல்ல மனசார வேண்டிட்டு இப்படி பார்க்குறாரு. அசோகவனம் கண்ணில் படுது. சரி நம்ம போவாங்கன்னு நம்ம சொல்லிட்டு உள்ளே போன உடனே அப்புறம் வரிசையாக மரத்துக்கு மரம் தவறாரு. நல்லா பௌர்ணமி நல்லா பெருசாக இருக்குது. அது அந்த வெளிச்சம் ஆஞ்சநேயருக்கு நல்லா உதவுது சீதா பிராட்டியாரை தேடுறதுக்கு. பொழுதுக்குள்ளே கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்புறம் பார்த்தா அங்கே ஒரு சிம்சுபா மரத்துக்கு கீழே ரொம்ப சோகமாக ஒரு பெண் அழகாக இருக்காங்க. தான் முந்தி அந்த ரிஷிமுக பர்வதத்தில் பார்த்த அந்த பெண் சாயலுக்கு இதுக்கு ஒத்து வருது. ஆனால் ரொம்ப மங்கி போய் ஆடைகள்லாம் ஒரு மாதிரி மங்கி அழுக்கடைஞ்சு அப்படி பாவமாக அழுதுகிட்டே ஒரு மெல்லிசாக ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. ஆனால்
பார்க்குறதுக்கு அவ்வளோ காந்தியாக தெய்வீகமாக இருக்காங்க. பிராட்டியார் தான் இவங்க அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறது. ராட்சசிகள்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு தெரியலை, ஒழுங்கா நீ மரியாதையாக எங்கள் அரசன் சொல்கிறபடி கேளுலாம் மிரட்டுறாங்க. அப்போ விபீஷணருடைய மகள் திரிஜடை தூங்கிட்டு இருந்தவங்க முழிச்சிட்டு, நான் ஒரு கனவு கண்டேன், திட்டாதீங்க மிரட்டாதீங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் அழிவு வரப்போகுது, அரக்கர்களுக்கெல்லாம் அழிவு வர்ற மாதிரி நான் பார்த்தேன் கனவு. இந்த சீதா பிராட்டியார் ராமனோட சேர்ந்து போய் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன், ராவணன் அழிஞ்சு போகிறத பார்த்தேன்னு கனவு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த கனவு கேட்டோடனே பயம் ராட்சசிகளுக்கு வந்துடுது. பயந்துக்கிட்டு போய் படுத்து தூங்கிடுறாங்க எல்லாரும். சீதா பிராட்டியார் என்ன அழுதுகிட்டே இருக்காங்க. சிறிது நேரத்தில் ராவணன் வர்றான். ராவணன் வந்து மிரட்டுறான் திருப்பியும். இன்னும் உனக்கு கொடுத்த அந்த 1 வருஷ காலத்தில் 10 மாதம் முடிச்சிருச்சு, இன்னும் 2 மாதம்தான் இருக்குது. உன் சம்மதத்தை நீ சொல்லு, உன்னை பட்ட மகிழ்ச்சியாக ஆக்குறேன், எல்லாரையும் உனக்கு பணிப்பெண் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். சீதா பிராட்டியார் ஒரு புல்லை பிடுங்கி போட்டுட்டு, நீ ரொம்ப கேவலமானவன், ராமரோட ஒப்பிடாத உன்னை நீயே, நான் சொன்ன முடிவு சொன்னது தான், ராமரை தவிர யாராலையும் மனசால கூட நினைக்கவும் மாட்டேன் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிடுறாங்க தாயார். அவன் கொஞ்சம் மற்ற ராணிகளெல்லாம் சமாதானப்படுத்தி போய் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மற்ற அரக்கிகள் எல்லாரும் திருப்பி மிரட்டிகிட்டு இருக்காங்க. இப்படி சீதா பிராட்டி அழுதுகிட்டே இருக்காங்க. அங்கே இங்கேயுமே அவங்கெல்லாம் தூங்க போயிடுறாங்க. சீதா பிராட்டி ஒரு முடிவுக்கு வராங்க, நம்ம ஏதாவது பண்ணிக்குவோம், தற்கொலை பண்ணிக்கிறது தான் முடிவு, இன்னும் 2 மாதம் கணக்கு தான் இருக்குது, அதுக்குள்ளே எப்படி ராமர் வருவாரா காப்பாற்றுவாரான்னு நினச்சி அழுதுட்டு தன்னுடைய நீளமான ஒரு முடியை மரக்கிளையில் போட்டு தொங்கலான்னு கட்ட போகிறாங்க. அப்போ ஹனுமானுக்கு புரிஞ்சிருது விபரீதம் நடக்க போகுது, இதை தடுக்கணும் அப்படின்னு. உடனே அவர் மரத்துக்கு மேலே இருந்து சமஸ்கிருதத்துலேயும் அவர் பாடலை. காரணம் எல்லாருக்கும் அது தெரிஞ்ச பாஷை, ராவணனுக்கும் ஒரு வேளை புரிஞ்சாலும் புரிஞ்சிடும், அவன் காதுக்கு போச்சுன்னா தப்பாயிரும்ன்ட்டு ரொம்ப ஒரு மதுரமான ஒரு மொழி, அது தமிழ் மொழின்னு சொல்கிறாங்க. அந்த தமிழ் மொழியில் எல்லாமே பாடுறாங்க ராமரை பற்றி. சீதா பிராட்டியார் யோசிக்கிறாங்க, இங்கே ராமரை பற்றி பேசுகிறது யாருன்னு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அப்போ மரத்துக்கு இடையில ஹனுமானை பார்த்தோன்னே பயம் வருது. கனவுல குரங்க பார்த்தா கெட்டதும்பாங்க, ஆனால் இது கனவு கிடையாது, தூங்கவே இல்லையே இங்கே வந்ததில் இருந்து, அப்புறம் எப்படி கனவு வரும், இது கனவு கிடையாதுன்னு இப்படி முழிச்சு பார்க்குறாங்க, மயங்கிடுறாங்க. அப்புறம் ஆஞ்சநேயர் கீழே வந்து வணங்கிட்டு, தாயே அடியேன் இந்த மாதிரி ராமபிரான் அனுப்பி நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு. ராமபிரான் முந்தி வந்து ஒரு இது கொடுத்து வச்சுருந்தார் கணையாளி, ஹனுமான் கிட்ட இது இருந்தது. இதை உடனே இவங்க காட்டுறாங்க, தாயே கொடுத்து விட்டார் சுவாமின்னு. அப்போ இவங்க எல்லாரையும் நலன் விசாரிக்கிறாங்க. விஷயங்கள் எல்லாத்தையும் ஆஞ்சநேயர் சொல்கிறாரு, சுக்ரீவனை சந்தித்தது, அப்புறம் இவங்க தேடுன்றது எல்லாமே. சீக்கிரம் வந்துடுவாங்க, தைரியத்தை இழக்காதீங்க, நான் போய் உடனே கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி இங்கே நடக்கிறதெல்லாம் ஒன்றும் சரியில்லை, நீங்கள் வாங்க என் முதுகில் ஏறிக்கோங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போய் நான் ராமபிரான் கிட்ட நான் விட்டுறேன் இப்போவே அப்படின்னு. பிராட்டியார் சொல்கிறாங்க, இல்லை அவர் வந்து என்னை கூட்டிகிட்டு போகணும், அதுதான் முறை அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அவர் சரி கிளம்பலாம் அப்படின்னு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் கிளம்ப போகிறார். அப்போ பிராட்டியார்கிட்ட வந்து 3 விஷயத்த சொல்கிறாங்க. ஒன்று காகாசுரன் விருத்தாந்தம், அது ஒரு கதையை ஒன்று சொல்கிறாங்க, ஒரு சம்பவத்தை, அதையும் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு மனச்சிலையால் நெற்றியில் திலகம் வச்சார், அந்த சம்பவத்தையும் சொல்லிட்டு அப்புறம் சூடாமணி ராமர்கிட்ட என்னை வந்து பார்த்ததை சீக்கிரம் வந்து கூட்டிகிட்டு போக சொல்லுன்னு அத்தனை சொல்கிறாங்க. ஆஞ்சநேயருக்கு அழுக வருது, விட்டுட்டு போக. அப்புறம் ஆஞ்சநேயர்கிட்ட பிராட்டியார் கேட்குறாங்க, வந்த ஒரு நாள் இருந்துட்டு போகலாம், 100 யோஜனை நீ கடந்து எப்படி வந்த களைப்பாக இருக்குமே அப்படின்னு. இல்லை பிராட்டியாரே நான் போயிடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பிறகு ஹனுமானுக்கு ஒரு யோசனை வருது. போகும்போது கொஞ்சம் எல்லாம் பண்ணிவிட்டு நாம் செய்யக்கூடிய செயல்னால் ராவணனை பார்க்க முடியுமான்னு யோசிக்கிறாரு. சரி முயற்சி பண்ணி பார்ப்போம், அவனுடைய வலிமை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஒரு நஷ்டத்தையும் சேதத்தையும் ஏற்படுத்திட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அசோகவனத்தில் அந்த சிம்சுபா மரத்தை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா சுற்றுப்பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாத்தையுமே ஆஞ்சநேயர் வந்து அழிக்கிறாரு. இதை பார்த்துட்டு
அப்புறம் இந்த கிங்கரர்கள் எல்லாரையும் துரத்தி அடித்து அட்டகாசம் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் அங்கே ஒரு பெரிய தேவாலயம் இருக்குது அந்த அசோகவனத்துக்கிட்ட. அந்த அதையுமே தூணு எல்லாத்தையும் உடைக்கிறாரு. அந்த மாளிகை மாதிரி இருக்கக்கூடிய அந்த தேவாலயத்தையுமே நொறுக்கிடுறாரு. இந்த விஷயம் நேராக ராவணன் கிட்ட போகுது. அதாவது அரக்கிகள்லாம் கேட்குறாங்க, உன் கூட வந்து பேசினானே இவன் என்ன சொன்னான், இவன் தானே அழிச்சிட்ருக்கான் அப்படின்ட்டு இதேவே ராவணன்கிட்டையும் போய் சொல்கிறாங்க. சீதா கிட்ட தான் பேசினாங்க, பேசிகிட்டு இருந்தவன் வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்ருக்கான் அப்படின்னோன்னு ஜம்புமாலியை அனுப்புகிறாங்க. ஜம்புமாலி ஆஞ்சநேயரோட போரிடும்போது ஆஞ்சநேயர் ஜம்புமாலியை கொன்றாரு. அதுக்கு பின்னாடி அமைச்சர்களோட பிள்ளைகள் அவங்க எல்லாருமே வர்றாங்க போருக்கு ஆஞ்சநேயரை எதிர்த்து. அவங்களையும் ஆஞ்சநேயர் கொன்றாரு. 5 சேனாதிபதி அவங்க ரொம்ப பராக்கிரமமானவங்க ராவணனுடைய படையில். அவங்களையும் அனுப்புகிறான் ராவணன். அவங்களையும் ஹனுமார் கொன்றாரு. அப்புறம் அஸ்வகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்புகிறான் ராவணன், நீ போயிட்டு வா அப்படின்னு. அப்போ அசகுமாரன் போரிடுறான். ஆனால் அவனுடைய வீரத்தை பார்த்து ஆஞ்சநேயருக்கு அவனை கொல்ல மனசு வரல. ஆனால் நெருப்பு சுடுதுன்னு பார்க்கறதுக்கு அழகாக இருக்குதுன்னு விட்டு வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவனையுமே கொன்றாரு. ராவணனுக்கு தாங்கவே முடியலை. இந்த மாதிரி ராவணனோட செல்லப்பிள்ளை தான் அவன் அசகுமாரன்கிறவன். இன்னும் கொஞ்சம் இந்திரஜித்துன்னு ஒரு மகன் இருக்கான். அவனையும் வந்து ராவணன் போருக்கு அனுப்புகிறான் ஹனுமாரை எதிர்த்து. அவன் வர்றான். அவன் சொல்கிறான், நான் என் மாய வேலையை கட்டிட்டு நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன், நான் கட்டு போட்டுருவேன் போருக்கு. அப்போ ராவணனை பார்க்குறதுக்கு நம்ம எப்படியாச்சும் முயற்சிக்கணுமேனு ஆஞ்சநேயருக்கு ஒரு யோசனை வருது. அப்போ எதுக்கு தோத இந்திரஜித்தும் வந்த உடனே இந்திரஜித்து பிரம்மாஸ்திரத்தை ஏவி விட்டுறான். ஆஞ்சநேயரை வந்து பிரம்மாஸ்திரம் கட்டுப்படாதுன்னு ஒரு விதி இருக்குது. ஆனால் கட்டுப்பட்ட மாதிரி நடிச்சுக்கிறாரு ஆஞ்சநேயர். கட்டுப்பட்ட அது வந்து ஒரு முகூர்த்த காலம்தான் அது பிரயோகமாகும் ஆஞ்சநேயர் மேலே. அது ஒரு விதி இருக்குது. ஆனாலும் அது ஆஞ்சநேயரை கட்டுப்படுத்த முடியாத. ஆனால் அவர் பிரம்மாவுக்கு மதிப்பு கொடுத்து அந்த அஸ்திரத்துக்கு மதிப்பு கொடுத்து அமைதியாக கட்டுப்பட்ட மாதிரி இருந்துக்கிறாரு. இந்திரஜித்து பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான் ராவணன்கிட்ட. அப்போது இவனை கொன்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கெல்லாம் சொல்லும் போது விபீஷண ஆழ்வார் மட்டும் சொல்கிறாரு, இல்லை, இவரை வந்து நாம் கொல்றது தப்பு, தூதுவனை கொல்லக்கூடாது. அதுக்கு பல தண்டனைகள் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இதில் ஏதாவது ஒரு சேதம் பண்ணலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு கடுமையான தண்டனைகள் கொடுக்கலாம், சாட்டையடி கொடுக்கலாம். இப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்குதே தவிர கொல்றதுக்கு சாஸ்திரம் வந்து மறுக்குது அப்படின்னோன்னு, சரி வானரத்துக்கு ரொம்ப பெரிய வந்து வால், அப்போ வாலில் எண்ணெயை ஊற்றி நெருப்ப வைங்க, அது இதாகட்டும், வால் இல்லாமல் இவன் போய் நிற்கட்டும், மற்ற வானரர்கள் முன்னாடி அசிங்கப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் அந்த வாலில் நெருப்ப வைக்க சொல்லிடுறான். இதே மாதிரி ராட்சசர்கள் எல்லாரும் வந்து ஆஞ்சநேயருடைய வாலில் எண்ணெயை ஊற்றி நெருப்பை பற்ற வச்சிடுறாங்க. இவர் அது அளவுக்கு அமைதியாக இருந்துகிட்டே இருக்கார். அந்த முட்டாள் ராட்சசர்கள் என்ன செய்கிறாங்க, நெருப்பு பற்ற வச்சிட்டோம், கண்டிப்பாக இவன் துள்ளுவான் இந்த சூடு தாங்காமல் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கயிறை போட்டு கட்டுறாங்க. கயிறு போட்டு கட்டினா பிரம்மாஸ்திரம் பொதுவாகவே தனக்கு மேலே இன்னொரு ஏதாவது ஒரு கட்டு வந்துச்சுன்னா அது பொறுத்துக்காது, அதுக்கு பிடிக்காது, அது தன்னை விடு வச்சுட்டு போயிடும். அது தெரியாமல் இந்த முட்டாள் ராட்சசர்கள் பண்ணுறாங்க. இந்திரஜித்து பயப்படுறான். பிரம்மாஸ்திரம் வந்து ஏன் நடிக்கிறான்னு தெரியல, பிரம்மாஸ்திரம் வேலை செய்யலைங்கிறது இந்திரஜித்துக்கு தெரியுது. பயப்படுறான் இந்திரஜித்து. ஐயோ முட்டாள்கள் இப்படி கயிறை வச்சு கட்டிட்டாங்களே அப்படின்ட்டு கொஞ்சம் சிறிது நேரம் அப்படியே இங்கேயும் போய்கிட்டு இருக்காரு. இதுக்குள்ளே சீதா பிராட்டியார்கிட்ட விபீஷணர் சம்மந்தப்பட்ட நல்ல உள்ளங்கள்லாம் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களோட பார்த்து பேசிகிட்டு இருந்தான், வாலில் வந்து தீய வச்சுட்டாங்க அப்படின்னோன்னு சீதா பிராட்டியார் அக்னி தேவனை நல்லா உருக்கமாக பிரார்த்திக்கிறாங்க. குளிர்ச்சி அடையணும், அந்த அக்னினால் ஹனுமானுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. அதே மாதிரி அவரும் பார்க்குறாரு, குளிர்ச்சியாக தான் இருக்குது, சுடவே இல்லையே நெருப்பு, என்னன்னு தெரியலன்னொன்னு அவருக்கு புரிஞ்சிருது. பிராட்டியாருடைய ஆசீர்வாதம் தான், இப்போ தானே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப கனகுஷியாக அந்த இருக்கிற அந்த கயிறை வந்து பிச்சுக்கிட்டு
ஒவ்வொரு மாளிகையிலையும் தீ வைக்கிறாரு, முக்கியமான இடங்கள் எல்லாத்துலேயும் தீ வைக்கிறாரு, இலங்கையவே எரிச்சிடுறாரு. அப்புறம் எரிச்சு முடிச்சுட்டு கடற்கரைக்கு போய் நல்லா வாலெல்லாம் அலசும் போது அவருக்கு ஒரு பயம் வருது. இலங்கை மாநகரத்தையே எரிச்சிட்டோம், குக்குரலாக கேட்குது, நம்ம தவறு பண்ணிட்டோம். அசோகவனத்தில் தானே நம்ம பிராட்டியார் இருக்காங்க, போய் நம்ம பார்த்துருவோம், அவங்களுக்கு என்ன எதுவும் சேதம் இல்லையேன்னு. இவ்வளவு இப்படி முட்டாள்தனம் பண்ணிட்டேனேன்னா வானரன் அவனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போகிறாரு. போய் பார்க்குறாரு, தாயார் அதே மாதிரியே இருக்காங்க, எந்த ஒரு இதுவும் இல்லாமல். ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவர், தாயே நான் திரும்புகிறேன், சீக்கிரம் நாங்கள் வந்துடுவோம், தவறாக எந்த முடிவும் நீங்கள் எடுக்க வேணான்னு வேண்டிக்கிறாரு. விண்ணப்பம் செஞ்சுட்டு சீதா பிராட்டியார்கிட்ட பரிபூர்ண ஆசி வாங்கிக்கிறார். தன்னுடைய உடம்பை அப்படியே பெருசாக்கிக்கிறாரு, விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு நேராக 100 யோஜனை கடலை தாண்டிட்டு அங்கே வர்ற வழியிலேயே மைனாகனையும் பார்த்துட்டு அவர் வர்ற சத்தம் ஆகாயத்தில் அப்படியே பிளக்குது. ஆகாயத்தையவே சிங்கநாதம் மாதிரி ஒரு கர்ஜனை பண்ணிக்கிட்டு வர்றாரு. தான் வாழை குஷியாக ஆட்டிட்டு அந்த கதையை அப்படியே வச்சுட்டு தன்னோட உருண்ட வெளிகளில் சந்தோஷம் சத்தம் கேட்குது, கர்ஜனை பண்ணிட்டு. ஸ்ரீராமனுக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் வர்றாரு. வரும்போது அந்த காற்று வீசுகிற காற்றுல குளிர்ச்சியாக அந்த பிரதேசங்களில் திடீர்னு வீசுது. ரொம்ப பறவைகள் சத்தம்லாம் இனிமையாக கேட்குது. சகுனங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. மற்ற வானரங்களுக்கு புரிஞ்சிருது. சத்தமெல்லாம் கேட்குது. ஜாம்பவான் சொல்கிறார், அனுமான் வந்துட்டான், சத்தம் கேட்குது, நிமித்தங்கள்லாம் அப்படி காட்டுதுன்னொன்னே எல்லா வானரங்களும் கை கொட்டிட்டு குதிச்சு 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 கையை காட்டுறாங்க, இங்கே நாங்கள் இருக்கோம் அப்படின்ட்டு. உடனே அங்கேருந்து நேராக வர்றாரு. அதான் ஜாம்பவான்லாம் அங்கே இருக்காங்க. ஜாம்பவானை வணங்கிக்கிறாரு. உடனேயே கண்டேன் சீதையைன்னு சீதா பிராட்டியார் இருந்த அந்த திசையை நோக்கி, தெற்கு திசையை நோக்கி வணங்கி சொல்லிடுறாரு. சொன்ன உடனேயே இவங்களுக்குள்ள ஒரு தர்க்கம் வருது. அப்போ ஜாம்பவான் சொல்கிறாரு, நம்ம ராமரை பார்க்குறதுக்கு முன்னாடி நீ நடந்ததெல்லாம் சொல்லு, அப்போ தான் அதில் எதை அவர்கிட்ட சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு இருக்குது சில விஷயங்கள், அதெல்லாம் மறைச்சிருவோம், சொல்ல வேண்டியதை அங்கே சொல்லுவோம். நல்லது நம்மளுக்கு நடந்தால் போதும், பிராட்டியார் நம்மளுக்கு கிடைச்சா போதுங்கிற அளவுக்கு எல்லாரும் இருக்காங்க. போகிற வழியில் மதுவனம் இருக்குது. அதை சுக்ரீவனுடைய தாய்மாமா ததிமுகன் தான் அவர் காவல் காத்துட்டு வராரு. சந்தோஷத்தில் வானரங்கள் எல்லாம் உள்ளே போய் அங்கதன் கிட்ட சொல்லணும்னு அங்கதன் சரின்னு விட்டுறாரு. போய் அந்த மதுவனத்தில் இருக்கிற மதுக்களை குடிக்கிறது, பழங்களை கடிக்கிறது, துவம்சம் பண்ணிடுறாங்க. ததிமுகன் மற்ற காவலாளிகள் எல்லாரும் இதை தடுக்க வந்து அவங்களையும் தூக்கி போட்டு மிதிக்கிறது, அடிக்கிறது, கையால் பிராண்டுறது, இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. தோட்ட காவலர்கள் எல்லாம் பயந்துடுறாங்க. பேசாமல் ததிமுகன் வேகமாக ஒரு தவ்வி கிஷ்கிந்தைக்கு போயிடுறாரு. போய் சுக்ரீவன் கிட்ட நடந்த சம்பவம் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அப்போ சுக்ரீவன் கேட்குறாரு, அங்கே யார் யார் இருக்கா அப்படின்னா ஹனுமான் இருக்கார். ஹனுமான் வந்து அப்போ ஏதோ நல்ல சங்கதி தான் இருக்கும், அதனால சந்தோஷத்தில் தான் அவங்க அப்படி பண்ணுறாங்க, அவங்களுக்கு தண்டனை எதுவும் கொடுக்க வேணாம், போய் எல்லாரையும் வர சொல்லு, அனுமானை வர சொல்லு அப்படின்னோடனே ராமர் லக்ஷ்மணர் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. அப்புறம் ஹனுமார் மற்ற ஜாம்பவான் அங்கதன் எல்லாரும் வராங்க. வணங்கி முதல்ல ராமரை வணங்கிக்கிறாங்க. அப்புறம் சுக்ரீவன் லக்ஷ்மணர் எல்லாரையும் வணங்கிட்டு நேராக ராமர்கிட்ட பார்த்த உடனேயே ஆஞ்சநேயர் சீதா பிராட்டியார் இருந்த திக்கை நோக்கி சிரத்துக்கு மேலே கையை கூப்பி கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போவே அவருக்கு புரிஞ்சிருது, சரி போற்றத்தக்க வகையில் பதிவிரதா தர்மத்தை அனுஷ்டிச்சுட்டு நல்லா இருக்காங்க, உயிரோடு இருக்காங்க அப்படின்னு ராமர் லக்ஷ்மணர் எல்லாருக்கும் புரிஞ்சிருது அந்த ஒரு வார்த்தையில். அப்புறம் பிராட்டியார் கொடுத்த சூடாமணியை வந்து ஸ்ரீராமர்கிட்ட கொடுத்து பிராட்டியார் சொல்லி அனுப்பின அந்த 3 விஷயங்களையுமே வரிசையாக சொல்கிறாரு. அப்போ ராமருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஹனுமானை வந்து இருக்க அணைச்சிக்கிறாரு. என் உயிரையவே நீ திருப்பி கொடுத்த அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சீக்கிரம் கிளம்பணும், இங்கே இருந்து போய் பிராட்டியாரை வந்து மீட்கணும் அங்கேருந்து. அப்போது இன்னும் 2 மாதம் கெடுவுதான் இருக்குது அப்படின்னா சீக்கிரம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளம்பணும் அப்படின்னு வேகமாக
ராமர் பார்க்குறாரு, இப்போ அபிஜித் முகூர்த்தம் நடந்துட்டுருக்குது, சீக்கிரம் இப்போ இருந்தே இந்த வேலைகளை நம்ம ஆரம்பிக்கலாம், எல்லா வானரங்களையும் வர சொல்லுங்க அப்படின்னு சுக்ரீவனும் சொல்லிடுறாரு. உலகம் எங்கும் இருந்து வந்து கோடிக்கணக்கான வானரங்கள் கரடிகள் எல்லாம் திரண்டாங்க. 1.5 கோடி வானரர்கள் அங்கே திரண்டுறாங்க. எல்லாரும் பாலம் போட்டு நம்ம போகணும், இனிமே போய் நம்ம ஜெயிச்சுட்டு பிராட்டியாரை கூட்டிகிட்டு வரணும். அதுதான் பாலம். எப்படி போகிறது? இந்த கடலை கடக்கக்கூடியவங்க இந்த இடத்துல 3 பேர், ஒன்று அங்கதன், இன்னொன்று வந்து ஹனுமார், இவங்க தானே இருக்காங்க. மற்ற யாருனால இத்தனை 100 யோஜனை தூரம் உள்ள கடலை எப்படி கடக்க முடியும் நம்ம அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போ அங்கே வந்து திருப்புன்லானியில் போய் சுவாமி இருந்துட்டுருக்காரு. சமுத்திரராஜன் கிட்ட உத்தரவு கேட்டுட்டு இருக்கிறாரு. அப்போது என் போர் மூழ்கிற மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு ஒற்றர்கள் மூலமாக தெரிஞ்ச உடனே அங்கே ராவணன் சுதாரிச்சிட்றான். அந்த சந்தர்ப்பத்தில் விபீஷணர் போர் வேண்டாம், நாசமாகும் இலங்கையும் ராட்சச சேனைகள் ராட்சசக்குள்ள நாசமாயிடும், அவர் சாக்ஷாத் மகாவிஷ்ணு அப்படின்னு அதே மண்டோதரியும் சொல்கிறாங்க. அவர் சாக்ஷாத் அந்த பரம்பொருள் தான். போருன்னு போக வேண்டாம், போனால் இந்த இலங்கையும் ராட்சச குலமும் நாசமடைஞ்சிரும் அப்படின்னு கெஞ்சுறாங்க. ராவணே அதெல்லாம் மதிக்கலை. அப்புறம் எனக்கு நீ புத்தி சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் சொல்கிறான், என் முன்னாடியே நிற்காத போ அப்படின்னு. அப்போது விபீஷணர் சொல்லிடுறாரு, உங்கள் கூட நான் இருக்கிறதுக்கு அவமானப்படுறேன், மாற்றான் மனைவி அபகரிச்சுட்டு வந்த உங்கள் கூட நான் இருந்தது எனக்கு கேவலமாக இருக்குது, நான் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கூட இன்னும் ஒரு 2-3 நல்ல மந்திரிகள் அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு அவர் வந்து இங்கே வானத்தில் நின்று வணங்குறாரு. அப்போ ராமர் வர சொல்லுங்க அப்படின்னோடனே வந்துடுறாங்க. ஹனுமான் அவங்கள கூட்டிகிட்டு போய் ராமலக்ஷ்மணர் சுக்ரீவர்கிட்டலாம் விபீஷணர் நமஸ்காரம் பண்ணிட்டு ராமர்கிட்ட தண்டனிட்டு தன்னுடைய நமஸ்காரங்களை சமர்ப்பித்து சரணாகதி அடைகிறாரு. அப்புறம் விபீஷணரை அணைச்சிக்கிறாரு. சொல்கிறாரு, இலங்கையில் இப்படி இப்படி இந்தந்த இடத்துல இருக்கும், இன்னார் இன்னென்ன வேலை எல்லாமே சொல்கிறாரு. அப்புறம் ராமர் கடலரசனுடைய அனுமதிக்கு பொறுத்துட்டே 3 நாள் இருந்துட்டார் கோவிலில். ரொம்ப சோகமாக படுக்கும். இந்த நேரத்தில் விபீஷணர் வந்து சரணாகதி ஆனவுன்னா அவருக்கு ஒரு உத்வேகம் வருது. பொறுத்து பார்த்தோம், இன்னும் வந்து கடலரசன் நம்மளை வந்து சந்திக்கவே இல்லையேன்ட்டு வில்ல எடுத்துடுறாரு. வில்லை எடுத்துட்டு நான் பூட்டுற நேரம் கடலரசன் வணங்கிக்கிட்டே வந்துடுறார். சுவாமி நீங்கள் பாலம் போடுங்க, அந்த பாறைகள் எல்லாம் அமிழாமல் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிறாரு. நீலன் சொல்லிட்டு ஒரு வானர சிரேஷ்டர், இவர் சாக்ஷாத் அந்த விஸ்வகர்மா அருளால் பிறந்த அவருடைய மகன் தான் அந்த நீலனாக பிறந்திருக்கிறது. அப்புறம் அவர் வந்து பாலங்கள் இப்படி கட்டணும்னு சொல்லிட்டு அழகாக பாலங்கள் கட்டுறாங்க. அந்த பாலங்கள் கரெக்டாக போகுது. அதுலேயே ராமர் லக்ஷ்மணர்களை வந்து ஹனுமானும் அங்கதனும் தோளில் தூக்கிக்கிறாங்க. மற்றவர்கள் எல்லாரும் ஜெய விஜயீ பவ, ராமருக்கு வெற்றி உண்டாகட்டும், லக்ஷ்மணருக்கு வெற்றி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவனுக்கு வெற்றி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டே இவங்க அப்படியே போகிறாங்க. அவங்க முன்னேறி அங்கே ஒரு இடத்துல தங்குறாங்க. இவர்கள் மூலமாக ராவணனுக்கு விஷயம் வந்துடுது. போன விபீஷண படையோடு வந்துட்டான் போல இருக்குன்னு ரொம்ப கவலைப்படுறான். இப்படி ஒரு நன்றி கெட்டவனா நான் என் கூட பிறந்திருக்கானேன்னு நினச்சா அவமானமாக இருக்குது அப்படின்னு அவன் புலம்புறான். அந்த நேரம் இவங்க நம்ம தாக்குதலாக ஆரம்பிக்கலாமான்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து அங்கே இருந்து வரிசையாக ஒவ்வொருத்தராக அனுப்புகிறான் ராவணன். அனுப்பப்பட்ட ராட்சசர்கள் எல்லாருமே இதுக்கு முன்னாடி எங்கேயுமே தோத்தது கிடையாது. இவங்களால தான் 3 லோகங்களையுமே கைப்பற்றினான் ராவணன். அப்படிப்பட்டவங்க எல்லாரையுமே வரிசையாக அனுப்பிட்டான் ராவணன். எல்லாத்தையுமே வந்து ராமலக்ஷ்மணர்கள் கொன்றாங்க. கடைசியில் வந்து மேகநாதன் வர்றான், மேகநாதனையும் கொன்றாங்க. கடைசியில் இந்திரஜித்து சொல்கிறான், நான் இருக்கேன், நீங்கள் ஏன் அழுகிறீங்க, நான் போய் ஜெயிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராம லக்ஷ்மணர்களை நான் கொண்டுட்டு தான் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். ஆனால் போகும்போதே இந்த இந்திரஜித்துக்கு வந்து கொஞ்சம் அபசகுணமெல்லாம் வருது. அவன் நேராக போய் அந்த நிகும்பலா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் யாகமெல்லாம் செஞ்சு ஹவிஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு தேர் வரும். அந்த தேர்லேருந்து தான் அவன் போருக்கு புறப்படுறான். போய் கடுமை ரஜத்தை
ராமலக்ஷ்மணர்களை ரொம்ப காயப்படுத்திடுறான், நாகாஸ்திரம் போட்டுடுறான். அந்த நாகாஸ்திரத்தில் லக்ஷ்மணர் மயங்கிட்டார். கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருக்காரு, சுவாசிக்கிறதுக்கு மூர்ச்சையாயே கீழே விழுந்துடுறாரு. அப்போது எல்லா வானரப்படைகளே கதிகலங்குது. லக்ஷ்மணர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு பார்த்தா வானத்தில் அடைச்சிக்கிட்டு ஒரு பெரிய பறவை வருது. அது சாக்ஷாத் கருடாழ்வார் வைகுண்டத்திலிருந்தே வந்துடுறாரு. வைகுண்டத்திலிருந்து வந்து லக்ஷ்மண பெருமாள் மேலே போட்டிருந்த அந்த நாகபாசத்துக்கு மேலே அப்படியே இறகுகள் பட்டது தான் தாமதம். நாகாஸ்திரம் எல்லாம் விடுபட்டுருது. நாகாஸ்திரம் விடுபட்ட உடனேயே அவர் எந்திரிச்சிட்றாரு. கருடாழ்வாரும் ராமபிரானை நமஸ்காரம் பண்ணிட்டு, சுவாமி உங்கள் அவதார நோக்கம் இதுக்காகத்தான் வந்திருக்குது, அடியேனுக்கு ஒரு பாக்கியம் கொடுத்தீங்க பகவத் கைங்கரியம் செய்கிறதுக்குன்னு சொல்லி வணங்கிட்டு ராமலக்ஷ்மணர்களை வணங்கிட்டு கருடாழ்வார் போயிடுறாரு. திருப்பி போர் மும்மரமாக நடக்குது. லக்ஷ்மணர் போயிட்டாரு, அதில் ராமன் மனசு ஒடிஞ்சிருவான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததுக்கு இந்திரஜித்துக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்ன லக்ஷ்மணன் பொழைச்சிட்டானா அப்படின்னு. சரி, இவங்களை மனசை உடைய வச்சா தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு மாய சீத்தையை உருவாக்கிட்டு திருப்பி எடுத்துட்டு தேரில் ஏற்றிட்டு அவன் போகிறான். மாய சீத்தையை ராமலக்ஷ்மணர்கள் முன்னாடி வெட்டுறான். ஏ ராமா சீதான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே விழுந்துடுது. அதனால் ராமர் லக்ஷ்மணர் எல்லாம் மூர்ச்சையாகி விழுந்துடுறாங்க. திருப்பியும் அவன் அப்படியே வந்த வழியிலே திரும்பிடுறான், வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. அந்த நேரம் விபீஷணர் சொல்கிறாரு, அழுகாதீங்க ராமா, அவள் கண்டிப்பாக அது பிராட்டியார் கிடையாது. ஏன்னா ராவணே அந்த மாதிரி ஒத்துக்க மாட்டான் கண்டிப்பாக. பிராட்டியார் மேலே அவனுக்கு அளவற்ற ஒரு கண்மூடித்தனமான ஒரு ஆசை இருக்கிறதுனால பிராட்டியார் அவன் அவ்வளோ சுலபமாக கொல்ல விட மாட்டான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு, நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த நேரம் திருப்பி இந்திரஜித்து வர்றான். கடுமையாக போர் பண்ணி ராமலக்ஷ்மணர்கள், வானரங்கள், எல்லா கரடிகள் எல்லாரையுமே மூர்ச்சையாக வச்சிட்றான். ஜாம்பவான் மட்டும் கொஞ்சம் சுதாரித்து விபீஷணர்கிட்ட கேட்குறாரு, ஹனுமான் உயிரோடு இருக்கானா, ஒரு பிரச்சனையும் இல்லையேன்னு. அப்போது விபீஷணர் கேட்குறாரு, ஏன் ஹனுமானை மட்டும் கேட்குறீங்க, ராம லக்ஷ்மணர்கள் எல்லாரையும் விட்டுட்டு அப்படின்னு. சுக்ரீவன் அங்கதன் எல்லாரையும் விட்டுட்டு அப்படின்னப்போ சொல்கிறாரு, இல்லை அவன் ஒருத்தன் இமயமலையில் இருக்கிற ரிஷபமலைன்னு ஒரு இடம் இருக்குது, அதுக்கு ஔஷத மலைன்னு ஒரு பேர் இருக்குது. அங்கே போய் மிருத சஞ்சீவனி, விச்சல்யகரணி, ஸ்வர்ணகரணி, சந்தானின்னு 4 மூலிகைகளை எடுத்துகிட்டு வர சொல்லு, வந்தால் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு. இந்த மிருத சஞ்சீவனிங்கிறது இறந்தவங்களை உயிர்ப்பிக்கிறது, விசல்யகரணிங்கிறது பிழைச்சதுக்கப்புறம் உடம்புல இருக்கிற காயம் எல்லாத்தையும் குணமாக்குறது, ஸ்வர்ணகர்ணி அப்படிங்கிறது காயத்தினால ஒரு நிறமாயிரி இருக்கோ அதை பொன்னிற மேனியாக ஆக்கி கொடுக்கறது, சந்தானி அப்படிங்கிறது அந்த தோல் பிளவுப்பட்டது, எலும்புகள் உடஞ்சது, இது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது. இது அவசியம் இருந்தால் எல்லாரும் பிழைப்பாங்க, நீ ஹனுமான் எப்படியாவது அனுப்பு அப்படிங்கிறாரு ஜாம்பவான். உடனே விபீஷணர் ஹனுமானை தேடி போய் பார்த்துட்டு ஹனுமான்கிட்ட சொல்ல உடனே திருப்பி ஒரு தடவை அவர் கிளம்புறாரு. கிளம்பி அங்கே போய் பார்த்துட்டு அவரால் கண்டுபிடிக்கலன்னொன்னே அந்த மலையவே தூக்கிட்டு வந்துடுறாரு. அதை சஞ்சீவனி மலைன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துகிட்டு வந்துடுறாரு அவர். வந்த உடனேயே எல்லாரும் உயிர் பிழைச்சிக்கிறாங்க. அப்புறம் கடைசியில் ராமர் கேட்குறாரு, இது என்ன பண்ணியுமே இந்திரஜித்தை நம்மளால் ஒன்றுமே நம்ம பண்ண முடியலையே என்ன அப்படின்னதுக்கு இவர் சொல்கிறாரு. அப்போ விபீஷணர், இல்லை இந்திரஜித்துக்கு முந்தி ஒரு வரம் வாங்கி இருந்தான் அப்படின்னு லக்ஷ்மணர்கிட்ட சொல்கிறாரு. லக்ஷ்மணா நீ வா, அவன் நிக்கும்பலா இடத்துல ஒரு யாகம் செய்வான், அப்புறம் ஒரு தேர் வரும், அதில் தான் போர் செய்கிறான், அதுதான் ஜெயிக்க முடியாமல் இருக்கு அவனை. ஆனால் முந்தைய ஒரு வரம் அவனுக்கு இருக்குது, பிரம்மாவுக்கு சொல்லியிருக்காரு, ஒரு எதிரியினால் இங்கே நிக்கும்பலா இங்கே யாகம் செஞ்சிட்ருக்கிறப்போ கொல்லப்படுவ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவனை இங்கே கொல்ல முடியாது, அங்கே தான் கொல்ல முடியும். லக்ஷ்மணா நீ வா, நகரத்துக்குள்ளே வா அப்படின்ட்டு யாருக்கும் தெரியாமல் விபீஷணர் ஆழ்வார் கூட்டிகிட்டு போகிறாரு லக்ஷ்மணரை. அங்கே நிக்கும்பலா அப்படிங்கிற அந்த ஒரு பிரதேசத்துக்கு போய் அங்கே இந்திரஜித்து யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். லக்ஷ்மணர் அஸ்திரத்தை ஏவி முடிச்சிடுறாரு. அப்போ விபீஷணர்கிட்ட கேட்குறான் இந்திரஜித்து, நீ எல்லாம் ஒரு சித்தப்பனா, இப்படி எதிரிக்கிட்ட போய் என்னைய கொல்ல வைக்கிறியே நீயே அப்படின்னதுக்கு, தப்பான வழியில் போனவன் அண்ணனும் கிடையாது உறவும் கிடையாது, நான் வந்துட்டேன்னு முடிச்சிடுறார். ராவணனே சொல்கிறான், இந்திரஜித்து இறந்துட்டான் அப்படின்ன உடனே நானே இனிமேல் நான் போருக்கு போகிறேன் அப்படின்ட்டு.
அப்போ ராவணன் சொல்கிறான், இந்திரஜித்தாவது சும்மா போலி சீதையை தான் காட்டினா, நான் நிஜமாக சீதையை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சுபார்ச்சிவன்கிற மந்திரி சொல்கிறாரு, அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க, அது ஸ்ரீஹத்துக்கு போய் கொண்டுட்டு வாங்க, அதுதான் உங்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அந்த திட்டத்தை அவன் கைவிட்டுறான். அப்போ சுபார்ச்சிவன் சொல்கிறான், கிருஷ்ணபக்ஷம் சதுர்த்தசி திதி இன்னைக்கு, நாளைக்கு நிற அமாவாசை, நம்ம கிளம்பிடுவோம் போருக்கு அப்படின்ன உடனே கடுமையாக போர் நடந்துட்டுருக்கு ராவணனுக்கு. ராமர் லக்ஷ்மணர் எல்லாருக்கும். அவன் போர் நேரத்தில் தான் அவன் 10 தலையோடு வருவான். அவன் வர்றான் பயங்கரமாக. மற்ற ராட்சசர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தராக போய் ராம லக்ஷ்மணர்கள் இவங்களோட போர் பண்ணி போய் முக்கால்வாசி ராட்சச சேனை அழிஞ்சிருது. அதனால இந்த ராட்சசிகள் எல்லாம் அந்த போர்க்களத்தில் போய் அழுதுட்டு சூர்பனகைக்கு சாபம் அப்படி விடுறாங்க, ராவணனுக்கும் சாபம் அப்படி விடுறாங்க. இந்த சூர்பனகனால தான் எல்லாம் வந்துச்சு, இத்தனை இது குலநாசம், ராட்சச குலநாசமே வந்துச்சு சூர்பனகனால தான், இந்த ராவணனோட வீணான ஒரு பெண்ணாசனால தான் இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறாங்க. இதை கேட்டுட்டு இன்னும் ராவணனுக்கு கோபம் அதிகமாகுது. போர்ப்படைக்கு கிளம்பும்போது 10 லட்சம் தேர்ப்படை, 3 லட்சம் யானைப்படைங்க, 60 கோடி குதிரைப்படைங்க, நிறைய காலாட்படைகள் எல்லாம் கூட்டிக்கிட்டு ஒரு 8 குதிரை புட்டின ஒரு தங்கத்தேரில் போகிறான். ஆனால் ராமரோ அங்கே பூமியில் நின்று போர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ராவணன் வந்த உடனேயே லக்ஷ்மணனை ஒரு வேலால் குத்துன உடனே அவர் மூர்ச்சையாகி கீழே விழுந்துடுறாரு. சேர்ந்து முக்கால்வாசி வானரப்படைகள் எல்லாம் விழுந்துடுறாங்க மூர்ச்சையாகி. சுஷேனன் ஹனுமான் கிட்ட, நீங்கள் போய் அந்த 4 மூலிகைகள் வேணும், இருந்தால் தான் குணப்படுத்த முடியும் அப்படின்னு பறந்து போய் அங்கே பழையபடி அதே சஞ்சீவினி மலையை எடுத்துகிட்டு வராரு. ஆக 2 முறை எடுத்துட்டாரு ஆஞ்சநேயர். எடுத்துகிட்டு இங்கே எல்லாரும் எந்திரிச்சோன்னே திருப்பியும் கொண்டு போய் அங்கேயே வச்சுட்டு வந்துடுறாரு. ஏன்னா முதல் தடவை ஹனுமார் 4 மூலிகையை பறிக்க போகணும் அப்படின்னப்போ இந்த 4 பேர் என்ன பண்ணிட்டாங்க, மிருத சஞ்சீவனி, விஷல்யகர்ணி, ஸ்வர்ணகர்ணி, சந்தானி, இந்த 4 மூலிகைகளும் நம்மளை பறிச்சுட்டு போகிறதுக்கு யாரோ வந்திருக்காங்கன்னொன்னா மறைஞ்சுக்கிட்டாங்க அந்த மலையிலேயே. அதனால் ஹனுமாருக்கு கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால தான் அவர் மலையவே 2 முறை எடுத்துகிட்டு வந்துட்டு கொண்டு போய் அப்புறம் சுஷேனன் நல்லா அந்த 4 மூலிகைகளையும் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து எல்லாம் குணமாக்குனதுக்கப்புறம் திருப்பியும் கொண்டு போய் அங்கே வச்சார். இந்த மாதிரியே தான் ஆச்சு. எல்லாம் முழிச்சிட்டாங்க. அப்போது தேவர்கள் எல்லாம் சங்கடப்படுறாங்க. ராவணன் நல்லா 8 குதிரை இருக்கிற தேரில் போர் பண்ணுறான். அவன் ராமர் பூமியில் நின்று போர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது யுத்த சாஸ்திரத்திலேயே இப்படி இல்லை அப்படின்னோடனே இந்திரன் தன்னோட தேரை மாதலி அப்படிங்கிற தன்னுடைய சாரதி மூலமாக கொடுத்து விடுறாரு. இந்திரனோட தேர் 1000 பச்சை நிற குதிரையோடு இருக்குது. கொண்டுட்டு போய் ராமபிரான் கிட்ட வேண்டிட்டு இந்திரன் கொடுத்துட்டு ஒப்படைச்சிட்டு அவர் போய் நின்று பார்த்துட்ருக்காரு வானத்தில் நின்று மாதளி தேரை பிடிக்க. அப்போது ராமர் சொல்கிறாரு, கொண்டுட்டு போ, ராவணன்கிட்ட நான் போர் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரம் அகஸ்தியர் வந்துடுறாரு. அங்கே அகஸ்தியர் வந்துட்டு சொல்கிறாரு, ஒவ்வொரு முறை ராவணன் வந்துட்டு போயிட்டான், போர் பண்ணிகிட்டே அவன் தோக்கப்படாமல் இருக்கான். அதனால அவனுக்கு ஜெயிக்கிறதா இருந்தால் ஆதித்ய ஹிருதயம் நான் உபதேசிக்கிறேன். அதிஷி தான் ஆதித்ய ஹிருதயத்தை ராமருக்கு உபதேசிக்கிறாரு. அதை திருப்பி நல்லா கேட்டுட்டு தலையோடு இருக்கக்கூடிய அந்த ராவணனோட போர் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டாரு. பிரம்மாஸ்திரத்தை ஏவறாரு. அண்ட சராச்சரமே நடுங்குது. அப்புறம் ராவணனை கொன்றாரு. மண்டோதரி போர்க்களத்துக்கு அழுகுது. சாக்ஷாத் மகாவிஷ்ணு தான் ராமராக வந்திருக்காரு, போர் பண்ணாத அப்படின்னு சொன்னேனே கேட்கலையே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க அவங்க. அப்போ விபீஷ்ணர்கிட்ட ராமர் சொல்கிறாரு, சீக்கிரம் ராவணனுக்கு உரிய எங்களெல்லாம் முடிஞ்சாதான் பெண்கள் சரியாவாங்க அப்படின்னு சொல்கிறாரு ராமர். விபீஷணரும் சீக்கிரம் அந்த வேலையெல்லாம் ராவணனுக்கு பண்ணி முடிச்சிடுறாரு. முடித்ததுக்கப்புறம் ஹனுமாரை கூப்பிடுறாரு ராமன். போய் நீ சீதா பிராட்டியார்கிட்ட நான் அனுப்புனேன்னு சொல்லு அப்படின்னோன்னு ராமர் கொடுத்த செய்தி எடுத்துகிட்டு போய் சீதா பிராட்டியாரை பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்துட்டு சீதா பிராட்டியார் சொல்கிறாங்க, நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் சுவாமிகிட்ட வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அவங்களும். அப்போது விபீஷ்ணரை கூப்பிட்டு நல்லா சீதாவுக்கு தக்க பணிப்பெண்கள் வச்சு நல்ல மங்கள ஸ்நானங்கள் எல்லாம் செய்ய வச்சு நல்ல ஆபரணங்கள் நல்ல பட்டாடைகள் உடுத்தி அழைச்சிட்டு வரணும் பல்லக்கில்னு சொல்லி அனுப்பிடுறாரு ராமர்.
அவர் நகரத்துக்குள்ளேயே ராமர் வரலை. காரணம் வனவாசம் 14ங்கிறனால எந்த ஒரு நகரத்துக்குள்ளேயும் வரலை. அவர் புறநகர்கள் வெளியில் காடு சார்ந்த பகுதிகளில் இருந்தே தான் இதெல்லாமே சொல்கிறாங்க. அப்புறம் கடைசியில் சீதா பிராட்டியாரும் அதே மாதிரி மங்களகரமாக வர்றாங்க பல்லக்கில். சில இறந்த வானரர்களையும் ராமர் உயிர்ப்பிச்சிட்றாரு ஒரு சிறப்பான ஒரு வரத்தினால. அவங்க எல்லாரும் உயிர்ப்பிச்சு வரணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க எல்லாருமே உயிர்ப்பிச்சு வந்துடுறாங்க. அதனால எல்லா வானரர்களும் போட்டி போடுறாங்க சீதா பிராட்டியாரை பார்க்குறதுக்கு. கொஞ்சம் தள்ளுமுள்ளு நடக்குது. மற்ற காவலர்கள் கொஞ்சம் கடுமையாக நடக்கிறத ராமர் விரும்பலை. கடைசியில் சீதா பிராட்டியாரை பார்த்துட்டு சுமனர்கிட்ட சொல்லி விறகெல்லாம் வச்சு அக்னி மூட்டு சீதை அக்னி பிரவேசம் செஞ்சு தன்னுடைய பதிவிரதா தர்மத்தை நிரூபிச்சுட்டு அப்புறமா என் கூட வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீதா பிராட்டியாரும் அதே மாதிரி நெருப்புக்குள்ளே போகிறாங்க. நெருப்புக்குள்ளே போயிட்டு முன்னை விட பல மடங்கு தேஜஸோட வெளியில் வராங்க. அப்புறம் ராமர் ஏற்றுக்கிறாரு. இல்லை விபீஷணர் கேட்டால் ராமர் சொல்லுவார், நாங்கள் புறப்படுறோம், அங்கே பரதன் காத்துட்ருப்பார் எங்களுக்காக அப்படின்னு. உடனே புஷ்பக விமானம் தயாராக இருக்குது. புஷ்பக விமானத்தில் முதல்ல ராமர், லக்ஷ்மணர், சீதா பிராட்டியார் இவங்க 3 பேரும் தான் உட்காடுறாங்க. முதல்ல விபீஷணருக்கும் சுக்ரீவனுக்கும் ஹனுமார் எல்லாருக்கும் ஒரு ஆசை வருது, நாங்களும் பட்டாபிஷேகத்தை பார்க்கணும் அப்படின்னோன்னு சரி வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏறி உட்காந்துக்கிறாங்க. எல்லாரும் உட்காந்து ஏறின உடனேயே நேராக இவங்க எல்லாரும் நேராக போய் பரத்வாஜர் ஆசிரமத்துக்கு போகிறாங்க. பரத்வாஜர் ஆசிரமத்தில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது ஹனுமாரை மனுஷ ரூபம் எடுத்துடுறாரு. ராமர் சொல்கிறார், நீ போய் குஹன்கிட்ட பார்த்து வந்திருக்கிற விவரத்தை சொல்லு, அப்படியே நந்திகிராம் போய் பரதன்கிட்டையும் நீ சொல்லிடு அப்படின்னு. உடனே ஹனுமாரும் கிளம்பிடுறாரு. போய் வரிசையாக குஹன்கிட்டையும் சொன்ன உடனே குஹனும் இந்த மாதிரி வந்துடுறாரு அவர் வழியில். அப்புறம் நந்திகிராம் பரதன் அவர் தயாராகிடுறாரு, அயோத்திக்கு வர்றாரு ராமர்னு. இவங்க எல்லாருமே அயோத்திக்கு கிளம்பி போயிடுறாங்க. அங்கே ஒரு என்ன வர வேணும் ராமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவர் தான் சொல்கிறாரு, இந்த வானரர்கள் எல்லாருக்கும் நல்ல பழங்களும் கனிகளும் வேணும், என்றைக்குமே குறையாத நல்ல தண்ணீரும் வேணும்னு எல்லாம் வந்துடுது. இவங்க எல்லோரும் போய் சாப்பிட்றாங்க, சந்தோஷமாயிடுறாங்க. அப்புறம் திருப்பியும் கிளம்புறாங்க அயோத்திக்கு. அயோத்திக்கு போன உடனே நல்லா ஒரு வரவேற்பு மக்கள் எல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக கொடுக்குறாங்க. ராமர், லக்ஷ்மணர், சீதா பிராட்டியார், விபீஷணர், ஹனுமார் இவங்க எல்லாரும் புஷ்பக விமானம் மூலமாக அயோத்திக்கு வந்துடுறாங்க. வந்த உடனேயே ரொம்ப எல்லாருக்கும் சந்தோஷமாயிடுது. அங்கே பரதன் காத்துட்ருக்காரு, குஹன் காத்துட்ருக்காங்க, எல்லாருமே காத்துட்ருக்காங்க. தாய்மார்கள் 3 பேர், மக்கள், மந்திரி பிரதானிகள், வசிஷ்டர் அவங்க குலகுரு எல்லாருமே காத்துட்ருக்காங்க. அங்கே வந்த உடனேயே எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணுறாங்க. மக்கள் எல்லாம் அன்றைக்கி ராமர் வந்த நாள் ரொம்ப விசேஷமான இதாக இருக்குது. நகரம் புறம் எல்லாத்தையும் நல்லா அலங்கரித்து ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் கொண்டாடுறாங்க ராமர் வந்ததை அனுசரிச்சுட்டு. தாய்மார்கள் 3 பேரையும் நமஸ்காரம் பண்ணுறார். பரதன் கிட்ட சொல்கிறார், நீ ஏன் நாட்டா ஆள்? ஆனால் பரதன், இல்லை நான் நாட்டா ஆளலை, நீங்கள் வர்ற வரைக்கும் இந்த பாதுகா ராமராஜ்யம் தான் நடந்துச்சு, குறைவில்லாமல் மக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்க, பொக்கிஷங்கள் எல்லாம் நல்லா நிரம்பிருச்சு, மக்கள்கிட்ட வீணான வரி எதுவும் விதிக்கலை, பொக்கிஷங்கள் எல்லாம் முந்தி இருந்ததை விட பல மடங்கு ஆக்கப்பட்டிருக்குது இந்த பாதுகா ராஜ்யத்தினாலன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒப்படைக்கிறாரு. அப்புறம் ராமர் பட்டாபிஷேகம் வசிஷ்டர் செய்கிறாரு. ரத்னத்தினால சிம்மாசனத்தில் ராமரை உட்கார வைக்கிறாரு. அப்புறம் உலகத்தின் பல திவ்ய தீர்த்தங்களில் இருந்து கொண்டு வந்த தீர்த்தங்களால் எல்லாரும் அபிஷேகம் செய்கிறாங்க. ரிஷிகள், முனிவர்கள் எல்லாரும் செய்கிறாங்க. வசிஷ்டர் அந்த இஷ்வாகு குல மகுடத்தை எடுத்து ராமருக்கு சூற்றார். பட்டாபிஷேகம் நடக்குது. இந்த சூழ்நிலையில் நிறையா தான தர்மங்கள் எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. சுக்ரீவனுக்கு, விபீஷணர் அவருக்கு, ஹனுமாருக்கு ஒரு ஆரத்தை சீதா பிராட்டியார் கொடுக்குறாங்க. இப்படி திவ்யமாக எல்லாம் மங்களகரமாக நடக்குது. ராமர் 11,000 வருஷம் இந்த பூலோகத்தை ஆண்டார். அவர் லக்ஷ்மணர்கிட்ட கேட்குறாரு,
இளவரசா பட்டம் சூட்டிக்கிறியான்னு. இல்லைன்னொன்னே பரதனுக்கு இளவரசு பட்டம் சூட்டியிருக்காங்க. 11,000 வருடங்கள் ராமர் இந்த பூமண்டலத்தை ராமராஜ்யம் மூலமாக ஆண்டு வந்தார். அப்போ நாட்டில் சுபிட்சமாக மழை இருந்துச்சு, ஜனங்கள் சந்தோஷமாக இருந்தாங்க, பிணி யாருக்கும் இல்லை, துர்மரணம் எங்கேயும் இல்லை, துர்தேவதை தொந்தரவு எங்கேயும் இல்லை, போர் பசிப்பினி இல்லை எங்கேயும், எல்லாமே சுபிட்சமாக மங்களமாக இருந்துச்சு. இந்த ராமாயண காவியத்தை கேட்குறவங்களோ சொல்கிறவங்களோ எழுதுகிறவங்களோ அவங்களுக்கு சகல பாபங்களும் நிவர்த்தி ஆகும், சகல தேவதைகளும் பிரீத்தியாவாங்க, தெய்வ அனுகிரகம் கிடைக்கும், எல்லா மங்களகரமான நிகழ்ச்சிகளும் அவங்க வீட்டில் நடக்கும், நாட்டில் க்ஷேமமாக எல்லாரும் இருப்பாங்க. ஸ்ரீராம் ஜெயராம், ஜெய் ஜெயராம்.